Assalamu alaikum. நம்ம இன்னைக்கு GMSA 2026 10th மாடல் எக்ஸாம் உடைய பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இதுல பெரும்பாலும் இதுல எடுத்த ஸ்ட்ரக்சர்கள் இந்த வருஷம் வாரத்துக்கு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது. அப்படி எடுத்ததுல பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் நாங்கள் கோடமானியும் திருப்ப கோட்பாடு ரெண்டையும் சேர்த்த மாதிரி போடியும். சில பேர் கருவிகள் இப்போ 24 வந்ததால நம்ம வேற அப்படி என்ன மாதிரியும் சொல்றாங்க. இனி நாங்க உண்மையா போட்டது முன்னுக்கானே எல்லாம் வந்ததால பின்னுக்கு இருக்கிற அந்த ஏகரின் முறையிலான பரப்பில் துணி அந்த பிரச்சனைகள் தான் போட்டது. அப்ப சில கருத்துக்கள் வந்துச்சுன்னா நிறைய இடங்கள் அதை படிப்பிக்கல அப்படின்னு. அப்ப அதுக்கு தானே அதை பிராக்டிஸ் பேர்ல போட்டுருக்குது. அதுக்குரிய ஸ்கீமும் தெளிவா அதுல போடுவாட்டிருக்குது. அப்ப நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுல அந்த அடிப்படையில இதுல நாங்க போட்டிருக்கிறது ரெண்டும் எக்ஸ்பெக்ட்ல இருக்கிறதால கோலமானியம் 2011 வந்துருக்குது. திருப்ப கோட்பாடு 2017 பாஸ் பேப்பர்ல வந்துருக்கு. அந்த அடிப்படையில நாங்க ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கிறோம். எல்லாம் ஒரு தொடரான கேள்வி தான் போட்டிருக்குது. அந்த அடிப்படையில இதுல குவிவில்லிட வளைவினாரை துணிகிறது கோலமானியை பயன்படுத்தி போட்டு அப்படியே தொடர்ந்து அங்கால குவிவில்லைய திணிவை காண்பது திருப்ப கோட்பாடை பயன்படுத்துற மாதிரி இருக்குது. அப்ப நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ள போவோம். ஒரு ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கோலமானி ஒரு ஒன்றில காட்டப்படுகிறது. வட்ட அளவுடையின் மீது உள்ள பிரிப்புகளின் எண்ணிக்கை 100. ஒரு முழுமையான சுழற்சிகளில் நிலைக்குத்து அளவுடையின் மீது வட்ட அளவுடையினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஏகபரிமாண நேர்கோட்டுனானது 1 மில்லிமீட்டர் செல்லப்படுது. அப்ப இதுல உங்களுக்கு இழிவணிக்க காண்றதுக்கான தரவுகள் இங்க தரப்பட்டிருக்குது. அப்ப கீழுக்கு 2 உருக்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று கோலமானியினுடைய பெயர் குறிப்பிடப்படாத இலக்கங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று குவிவில்லையினுடைய என்ற அளவிட்டு எடுக்கிறதுக்கான ஒரு படிமுறை ஒரு 2 காட்டப்பட்டிருக்கு. தள குவிவில்லையில் வளைமேற்பரப்பின் வளைவாரியை அதை கேபிட்டல் R என்று எடுக்க சொல்லிட்டு துணிவதற்கு கோலமானி பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிராக்டிகல்ல அத்தகைய ஒரு துணிதலில் கோலமானி ஒரு 2 காணப்படுகின்றவாறு வில்லையின் வளைபரப்பின் மீது வைக்கப்படுகின்றது. உருவில் காணப்படும் H, B ஆகிய அளவீடுகளை பெற்ற பின்னர் பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்தி வளைவினாரியை துணியலாம். இங்கே H என்ற அளவு ஒரு 2 பின்னுக்கு B என்ற அளவுட காண்பதற்கான பரிசோதனை முறைகள் அங்கே பின்பக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் A பார்ட் காட்டப்பட்டுள்ள கோலமானியின் பகுதிகள் ABCD என்பதை தரலாம். உண்மையில கோலமானியில ஃபர்ஸ்ட்டுக்கு இது வந்துட்டு என்னது கோலமானியினுடைய வட்ட அளவுடை உண்மையில இது திருகு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு தொழிற்பாரு. கோலமானி திருகு கோட்பாட்டை அடிப்படையாக சில பேர் இதுக்கு பேர்னியர் அளவுடை வட்ட பேர்னியர் அளவுடை என்றால் இது வெறும் வட்ட அளவு மாற்றுறது பிரிப்புகளை கொண்ட வட்ட அளவு. சில பேர் இதுக்கு வட்ட பேர்னியர் அளவுடை என்றால் இருக்கிறார். அது பேர்னியர் கோட்பாட்டை கொண்டு தொழிற்பாடுறது இது இல்லை. அது வந்துட்டு எங்கட நகரம் நுணுக்கு காட்டி அதே போன்று எங்கட பேர்னியர் இடுக்குமானி போன்றதுதான் இந்த பேர்னியர் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு தொழிற்படுகின்றது. அதே போன்று எங்கட கோலமானி திரு கோட்பாட்டை கொண்டு தொழிற்படுகிறது. அப்ப இங்கே நாங்க இது வட்ட அளவுடை. அதே போன்று இங்க நிலைக்குத்து அளவுடை. இதுல நிலைக்குத்து அளவுடை போட்டப்பட்டிருக்கு மில்லிமீட்டர்ல இருக்குது. அதே போன்று இதுக்கு நிலைக்குத்து அளவுடை நிலைத்த அளவுடை அப்படி என்றெல்லாம் நாங்க பிரதான அளவுடை நிலைக்குத்து அளவுடைக்கு எல்லாம் வந்துட்டு பாயிண்ட் கொடுத்திருந்தோம். அதை வந்துட்டு நிலைக்குத்து அளவுடை பிரதான அளவுடை என்று எழுதலாம். B வட்ட அளவுடை வட்ட பேர்னியர் அல்ல. C திருகு நடுக்கா எல்லாத்துக்கும் நான் கொடுத்திருக்கேன். இல்லை திருகாணி என்பது கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும். கொஞ்சம் ஃபைனலுக்கு எழுதக்கூட கொஞ்சம் ஒரு பொதுவான ஒரு எல்லாரும் எழுதுகிற ஒரு ஆன்சரா அது இருக்குது. அதே போன்று D இது வந்துட்டு கரைக்கால்கள் அல்லது கால்கள். நம்ம கரைக்கால்கள் என்று கொடுப்பது ஒரு பொருத்தமானதாக வந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கு 1 மார்க்ஸ் படி 4 மார்க்ஸ் வருது. கோலமானியின் இழிவணிக்கு என்ன செல்லப்பட்டிருக்குது? மேலுக்கு நாங்க மொத்தம் 50 பிரிவுகள் இருக்கு. மொத்தம் 100 பிரிவுகள் இருக்கு. அப்ப 100 பிரிவுகள் இருக்குன்னா அந்த 100 பிரிவுகளும் சரிதானே? அந்த 100 பிரிவுகளும் ஃபுல்லா சுத்தி முடிச்சுன்னா 1 மில்லிமீட்டர் சரியானே? அப்ப இழிவணிக்கு என்ன 100 பிரிவு சுழன்றா 1 மில்லிமீட்டர். ஒரு பிரிவு சுழன்றா எவ்வளவு? அதானே அந்த கருவியால் அளக்கக்கூடிய மிகவும் சிறிய பெருமானம். ஆகவே நாங்க என்ன போடுற ஒரு மில்லிமீட்டர் 100 பிரிவு சுழன்றா 1 மில்லிமீட்டர்
ஒரு விரிவுக்கு என்ன எவ்வளவு 0.01 மில்லிமீட்டர். இந்த இடத்துல அளவு முக்கியமானது. அளவு கொடுக்காட்டி எங்களுக்கு அது 0.01 மில்லிமீட்டரா சென்டிமீட்டர் வழங்காது. அப்ப அளவு இந்த இடத்துல முக்கியமானது. அளவோட சேர்த்து இருந்தால் இதுக்கும் நாங்கள் ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டது. அதே போன்று இனிவார வினாக்கள் சற்று தியரி பாட்டுக்குள்ள போகும். கோளமானியை வலைபரப்பின் மீது வைப்பதற்கு முன்னர் ஒரு சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து செப்பம் செய்ய வேண்டும். அது என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்ப வாசிப்பு எடுக்கிறது. இங்கே வாசிப்புகளுடைய வித்தியாசத்தை நாங்கள் எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்ப வாசிப்பு எடுக்கிறது. இங்கே வாசிப்புகள் வித்தியாசத்தை வந்து நாங்கள் காண்டதில் 0 என்ற அளவுட்டுக்கு நாங்கள் பேசா போறது. ஆரம்ப இறுதி வாசிப்புகள் கிடையாது வித்தியாசம். அப்ப அந்த ஆரம்ப வாசிப்பு அதாவது எங்களுக்கு தெரியாது இந்த வட்ட அளவுடையானது பிரதான அளவுடைய 0 இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது. ஆகவேதான் நாங்கள் இது எங்க இருக்குது ஆரம்ப அளவுடைய என்னென்ற காரணத்துக்கு ஒரு கிடை மேற்பரப்புக்காக வேண்டி சமதள கண்ணாடி எடுக்குது. அப்ப நாங்க சமதள கண்ணாடியின் மீது இதை நாங்க செப்பம் செய்யறதுக்கு கொண்டு போய் பெஸ்ட்டுக்கு திருவிட மேலுக்கு சுழட்டி நாங்க வலஞ்சுழி இடஞ்சுழியா திருப்பி திருகு மேல் நோக்கி நகரும். அதுக்கு போறோம் இதுல போன அது வைக்கி வலஞ்சுழியா சுருக்கணும்னா திரு கீழ் நோக்கி வரும். அப்ப நாங்க அந்த டைம்ல இந்த கண்ணாடியில திருண்ட நுனியில பிம்பம் தெரியும். அந்த பிம்பம் திருண்ட நுனியும் மட்டுமட்டா பரமே. அந்த மட்டுமட்டாண்ட வசனம் முக்கியமானது. நாங்க இங்கே அதை முக்கியமான எடுக்கலை. உண்மையில அந்த மட்டுமட்டாண்ட வசனம் மிகவும் ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு. சரிதானே? அப்ப மட்டுமட்டா தொடும்போது இப்ப சில டைம்ல நீங்க FWC வினாக்கள் அதுல சந்திச்சிருப்பேன். கண்ணாடியில அதை தளவாடிக்கு இதுக்கு பதிலா கண்ணாடிக்கு பதிலா நீங்க தளவாடி ஒன்றை பயன்படுத்தி இதே செயற்பாடு திருனுடைய நுனியையும் அதனுடைய பிம்பத்தையும் மேற்பொருந்து இந்த இல்ல மட்டுமட்டா தொடர்ச்சி இங்க மேற்பொருந்து ரயிலே மட்டுமட்டா தொடர்றது. அப்ப மட்டுமட்டா தொடர்ச்சிறதுல அங்க என்ன பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள உண்மையில தளவாடியை நாங்க பொறுத்த வரையில இது தளவாடி என்று சொன்னால் இந்த ஊசின்ற நுனிக்கும் இந்த இதுக்கு மடியில் அதனுடைய பிம்பத்துக்கு மடியில ஒரு சிறு தூரம் இருக்கும். அந்த தளவாடியினுடைய தடிப்பின் காரணமாக ஏற்படுகின்ற பழுவால அது சரியாக நாங்க ஒன்றோட மட்டுமட்டா தொடுகையுறை செய்ய முடியாது. சரிதானே? தொடுகையுறை செய்ய முடியாது. அதே போன்றுதான் நாங்க இங்க பார்க்கக்கூடிய அடுத்த வினா என்னன்னா இதை படிமுறையா நாங்க எப்படி எழுதுறது. அப்ப திரையின் நுனி கண்ணாடி தட்டி மட்டுமட்டா தொட்டுட்டான். சரிதானே? அப்ப திருநுனி கண்ணாடி தட்டை மட்டுமட்டா தொட்டது என்பதை எவ்வாறு நீங்க நிச்சயப்படுத்தல. அப்ப நாங்க வச்சு இந்த வலஞ்சுழியா சுழட்டி எல்லாம் செஞ்சு நாங்க மட்டுமட்டா தொடுற மாதிரி இருக்கு. இது மட்டுமட்டா தொட்டுட்டதை நாங்க எப்படி உறுதிப்படுத்தோம்? கண்ணாடி தட்டில் உருவாய்ந்த திருகன் நுனியினுடைய பிம்பம் திருண்ட நுனியின் பிம்பம். சரிதானே? அதை திரு பிம்பம் வந்துட்டு நாங்க எழுதக்கூடாது. உண்மையில திரியின் நுனியின் பிம்பம் தாங்க சரியா எழுதுறேன்னு சொன்னா திரியின் நுனியினுடைய பிம்பம். சரிதானே? அப்ப உருவாய்ந்த அந்த திரியின் நுனியினுடைய பிம்பத்தோட திரியினுடைய நுனி தொடுகு திரியின் நுனியின் பிம்பத்தோட திரியின் நுனி. இப்ப நாங்க திரியின் நுனிக்கு ஹைலைட் பண்ணி பிறகு வார ஆன்சருக்கு நாங்க அதை இம்போர்ட் பண்ணிக்கிறதால மேலுக்கு சும்மா பிம்பம் மட்டும் கொடுத்திருக்கோம். இந்த பிம்பத்துடன் திரியின் நுனி பொருந்துக்குள்ள திரியின் நுனியின் பிம்பம் தானே இடிக்கும். ஆகவே நாங்க அப்படி கொடுத்திருக்கிறோம். சரிதானே? அப்ப திரியின் நுனியின் பிம்பத்துடன் தொடுகை வருவதாக அந்த நிலையை நாங்க நிச்சயப்படுத்தும். உண்மையில தொடுகை ஒரு மாதிரி வந்துட்டு தோணும். மட்டுமட்டான அந்த ஆன்சருக்கு அந்த அந்த வசனத்துக்குரிய விளக்கங்கள் தான் அது. அப்ப தொடுகை வருவதா எங்களுக்கு பார்க்க மாட்டா தொடுகை ஒரு மாதிரி இருக்கும். அப்ப தொடுகை மாறு தோன்றுகின்ற அந்த நிலையை நாங்க நிச்சயப்படுத்தோம். இப்ப என்ன அர்த்தம்? சரியா பட்டுட்டு மட்டுமட்டா தொடையை விட்டுட்டு அப்ப மிம்பம் அதையும் பொருந்தது என்றதை நாங்க உறுதிப்படுத்துற எவ்வாறு என்பது அந்த வினா. அப்ப இதுக்குரிய நாங்க 2 புள்ளிகள் வழங்கியிருக்கோம். இது ஒரு தியரி பாட்டு. அடுத்தது டி பார்ட். சியை சற்று மேலே உயர். சி என்றது என்னது? எஸ், திருகாணியை நாங்க இடஞ்சுழியா சுழட்டி மேல் நோக்கி அசைச்சு போட்டு அதை அப்படியே நாங்க என்ன செய்யறோம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த இதுல கோலமானி குவி வில்லையின் மீது வைக்கிறோம். இப்போ படத்தை வந்துட்டு குவி வில்லை இருக்குது. குவி வில்லையில மிச்ச கரைக்கால்கள் படுகுது. கோலமானியினுடைய கரைக்கால்கள் வந்துட்டு படுகுது. திருகால் மேல் நோக்கி இருக்கு. என்னன்னு சொன்னால் நாங்க அதை இடஞ்சுழியா சுட்டி மேல் நோக்கி வச்சிருக்கோம். சரிதானே? அடுத்தது வடஞ்சுழியா சுழட்டி மேல் நோக்கி வச்சு போட்டு திரும்ப என்ன செய்யறோம்னு சொன்னா மேல் நோக்கி வச்சுட்டோம். எச்ச துணிகிறதுக்கு நாங்க மேற்கொள்ள வேண்டிய பரிசு செய்யணும். அடுத்தது எச்ச துணியும் அது எதுவும் உங்களுக்கு படத்திலேயே ஒரு 2லயே தரப்பட்டிருக்கு. அது நீங்க அப்படியே வந்துட்டு வசனத்துல எழுதுறதா என்ன செய்யணும்? அதை கோலமானியினுடைய இந்த திருகை அப்படியே சுழற்றுறது. வலஞ்சுழியாக கோலமானியினுடைய திருகை வலஞ்சுழியாக சுழற்றினோட என்ன செய்யும்? கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வந்து அதோட மட்டுமட்டா தொடுகை போகும்.
அப்ப என்ன சொல்லிது அந்த வளைந்த மேற்பரப்பு அதை நுனி மட்டும் மட்டும் துறையோர ஜீவன் நீங்க சிறிய வளைஞ்சுலியா சொல்லி என்று எழுதுறான் அதுல பிரச்சனை இல்லை. அப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அதை நுனி துறையோர ஜீவன் இந்த நுனி என்பது முக்கியமான எது எந்த பாட்டோடைய என்று சொல்ல தானே வேணும் வச்சு அதை என்ன செய்யுது அந்த நுனி வந்துட்டு இதோட தொடியோரை செய்வதன் மூலம் அதுக்கு போறதுதான் நாங்க எச்சென்ற வாசிப்பை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகும். ஏன் அது அடுத்த படத்துல தரப்பட்டிருக்குது எப்படி நாங்க அந்த வாசிப்பை எடுக்கிறேன்னு சரி. அப்ப இங்க எச்சி துணியின் செயற்பாட்டின் போது கோலமானியும் பெறப்பட்ட 2 வாசிப்புகள் தரப்பட்டிருக்கு. அப்ப எச்சை நாங்க துணியறதுக்கு எங்களுக்கு 2 உருக்கள் தரப்பட்டிருக்கு. இப்போ உண்மையில் நாங்க இங்க ஒரே நிலைக்கு சமப்படுத்தி போட்டு அதுக்கு போறோம் எங்களை திருகு அதாவது என்ன சொல்ற இது எங்களோட தலை கண்ணாடி இது எங்களோட குழிவு குழிவு இங்க 3 கால்களும் கிடையாக நேராக சமப்படுத்தப்படும். இங்க 2 கால் கிடையாது ஒரு கால் உயர்ந்திருக்கும் இது கிடைப்பட்ட வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப இப்படி இருக்கும் போது கிடைக்கப்பெற்ற வாசிப்புல இருந்து அந்த திருகு கால் இல்லாட்டி நடுக்கால் மேல் நோக்கி அசைஞ்சிருக்கு. 2 உருக்கள் தரப்பட்டிருக்குது. அதுல எது ஆரம்ப வாசிப்பு எது இறுதி வாசிப்பு புரியும். அப்ப இங்க 2வது உருவுல 2வது வாசிப்பு கீழுக்கு இருக்கு பூஜ்ஜியத்துக்கு கீழுக்கு இருக்கு அடுத்தது பூஜ்ஜியத்துக்கு மேலே. அப்ப கீழுக்கு இருந்த திருகுதான் மேல் நோக்கி அசைஞ்சிருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக 2வது இருக்க உருதான் 1வது பெற்ற வாசிப்பாகவும் 1வது இருக்க உருதான் 2வது பெற்ற வாசிப்பாகவும் இருக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் 1வது வாசிப்பு எடுத்த மட்டும்னா 1வது வாசிப்பை பார்க்க மட்டும்னா அது 10, 11, 12, 13 13வது பிரிவு பொருந்தது. அப்ப டக்குன 13வது பிரிவு பொருந்தது 13 தர விழிவெண்ணிக்கை சமன் 0.13 மில்லிமீட்டர் அப்படின்னு எழுதுறீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே வலஞ்சுழி திரும்புது அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து மேல் நோக்கி அசையும் போது தான் பிரிவுகளின் எண்ணிக்கை சரியாக அந்த எண்ணிக்கைக்குரிய மாதிரி வேறு என்ன சொல்றேன்னு சொன்னால் இப்ப 1, 2, 3 மில்லிமீட்டர் வச்சு கீழுக்கு இப்ப 3 மில்லிமீட்டர் அந்த பிரதான அளவுடைய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மூன்று மில்லிமீட்டர் பிரதான அளவுடைய அது இருக்கிறது 3 மில்லிமீட்டர் பிரதான அளவுடைய. இப்ப நான் வலஞ்சுழியாக திருப்பக்குள்ள உள்ளுக்கறங்க வலஞ்சுழியா திருப்பக்குள்ள உள்ளுக்கறங்குது. அப்ப வலஞ்சுழியா திருப்பும் போது எனக்கு பூஜ்ஜியத்துல இവിടത്തെ இதுல பூஜ்ஜியமும் 3 மில்லிமீட்டர் பூஜ்ஜியம் பொருந்திருக்கு. இப்ப நான் இன்னும் கீழுக்கறக்க போறேன் ஏன் அந்த கண்ணாடி தட்டோட பொருந்திருக்கு. அப்ப இன்னும் கீழுக்கறக்க போறேன்னு தெரியக்குள்ள இந்த பூஜ்ஜியம் இருக்கிறது அங்கால எப்படி வரும்னு சொன்னா இப்படி திருப்பக்குள்ள நான் சரி இப்படி வலஞ்சுழியா திருப்பக்குள்ள இஞ்சால எனக்கு என்ன வரும்னு சொன்னால் அப்போ வலஞ்சுழியா திருப்பக்குள்ள எனக்கு அடுத்தது என்ன வரும்னு சொன்னால் இது 100வது பிரிவுல பூஜ்ஜியம் 99 வருது. அப்ப உண்மையில 99 வருதுன்னு சொன்னா எந்த பிரிவு நாந்தி அப்ப 100ல 99 வச்சா ஒரு பிரிவு நாந்தி. அப்ப இப்ப 10, 11, 12, 13வது பிரிவு இங்க பொருந்திருக்கேன்னு சொன்னால் உண்மையா நகர்ந்திருக்கிறது 87 பிரிவு. சரிதானே 100ல இருந்து நாங்க 13 கழிக்க மட்டும் சொன்னால் 87 பிரிவு தான் பொருந்தி. ஐ மீன் 0.87 மில்லிமீட்டர் தான் அதனுடைய வாசிப்பேரி. அதுக்காண்டி 0.87 மில்லிமீட்டர் டக்குனு போடுறேன். ஏன் பிரதான அளவுடைய வழியே 3 மில்லிமீட்டர் கீழுக்கு இறங்கி அதோட 0.87 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா வரி. அப்ப முதலாவது அவர் கண்ணாடி தட்டில வச்சு சமப்படுத்தி கண்ணாடி தட்டில அவர் சமநிலைப்படுத்தி எடுத்த வாசிப்பு தான் இந்த 3 தசம் அதாவது 0.8 3 மில்லிமீட்டர் 3.87 மில்லிமீட்டர் இருக்கு. சரிதானே. இப்ப இது பூஜ்ஜிய அளவுடை இது இந்த பிரதான அளவுடை இது பூஜ்ஜியம் இங்க இருக்குது 3.87 மில்லிமீட்டர் இப்படித்தானே. சரி அப்படியே கொண்டு போய் இதுக்கு மேல வச்சு போட்டு திரும்ப கொண்டு அது பொருந்தினா 2வது வாசிப்பு எவ்வளவு அங்கே பூஜ்ஜியத்தோட 75, 76, 77 அப்ப 0.77 மில்லிமீட்டர் மேலே பொருந்தி அந்த பிரதான பிரிவுகளை தாண்டலையே பிரதான பிரிவு ஒன்றுக்குள்ள இருக்கு. அப்ப 0.77 மில்லிமீட்டர். அப்ப இங்க இருக்கிறது 0.77 மில்லிமீட்டர். அப்ப இவ்வளவுதானே. அப்ப இது 3.87 இது 0.77 அப்ப 3.87 மில்லிமீட்டரோட 0.77 மில்லிமீட்டர் மொத்தமாக இந்த திருகு நகர்ந்த தூரம் எச்ச இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த எச்சுக்குரிய வாசிப்பு. சரியான மொத்தமா எவ்வளவு நகர்ந்திருக்குது. அவை ரெண்டையும் நான் கூட்டினோம்னு சொன்னால்
4.64 மில்லிமீட்டர் என்று வரும். இந்த 2 தசமதானங்கள் மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் கருவியினுடைய திருத்தம். ஏனென்று சொன்னால் 0.01 மில்லிமீட்டர் என்று சொன்னால் அங்கால 2 தானத்துக்குரிய திருத்தம் அந்த கருவியால நாங்க எடுக்கலாம். அதாவது இந்த கருவியால 0.01 மில்லிமீட்டர் என்ற வித்தியாசத்தில், அதாவது 6.63 மீதால் எடுக்க முடியும், 6.64 எடுக்க முடியும். அந்த 0.01 மில்லிமீட்டர் வரும். இதே டைம்ல நாங்க ஒரு பேர்னியர் எடுக்குமாறு எடுத்தோம்னு சொன்னால் 0.1 மில்லிமீட்டர் இழிவணிக்கு. இதால இந்த 0.1 மில்லிமீட்டர் இழிவணிக்கு உடைய பேர்னியர் எடுக்குமானியால எங்களுக்கு 0. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 0.6 மில்லிமீட்டர் என்ற வாசிப்பு எடுக்கலாம். அடுத்தது 0.7 மில்லிமீட்டர் என்ற வாசிப்பை தான் எடுக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஒரு பொருள் இருக்குது, இதை பேர்னியர்ல அளக்கணும்னு சொன்னால் இது பேர்னியர்ல இவ்வளத்தை வருகிறது. இது இதனுடைய உண்மையான நீளம் வந்துட்டு 0.62 மில்லிமீட்டர், 0.62 மில்லிமீட்டர். ஆனா பேர்னியர்ல 0.7 தான் அளக்கலாம் சொன்னால் இதை நாங்க 0.65 இஞ்சால் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் 0.6 மில்லிமீட்டர் எடுக்கும். ஆனா எங்களுக்கு திருத்தமான வாசிப்பு கிடைக்காது. கோலமானி என்று எடுக்கக்குள்ள 0.62 அளக்கலாம். அவை உண்மையான வாசிப்பு எடுக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, சில கோலமானியால் அளக்கக்கூடிய பொருட்கள் வேணியருக்குமானியால் அளக்கலாம் அப்படி என்ற ஒரு கேள்விக்கு வருவேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், வாசிப்பு தொடர்பான உதாரணம். ஆகவே அந்த கருவியினுடைய திருத்தத்தை நாங்க கட்டாயம் கொடுக்கணும். அதாவது தசமதான எண்ணிக்கையை அது 2 தசமதானங்களுக்கு திருத்தம் அளக்கலாம் என்று சொன்னா கட்டாயம் நாங்க 2 கொடுக்கணும். சரிதானே? அப்ப அது விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே நாங்க அப்படி கொடுக்கணும். அல்ல சென்டிமீட்டர்ல கைக்கிறேன்னு சொன்னால் 3 தசமதானம் வரும். 0.464 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். அப்ப அதை நாங்க ஸ்கீம்ல கொடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு புள்ளி ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த 2 தசமதானம் கட்டை நீங்க 24 ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அந்த வாசிப்பு இதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அதுல நுண்மாடி திரு கடத்தி தொடர்பான வாசிப்பு தான் இந்த வினாயிடு. அப்ப அதிக பயன்பாடு. அடுத்தது ஒரு நாங்க அடிக்கடி இந்த கோலமானியை யூஸ் பண்ணோம். எங்களோட லெப்பில் இருக்கு, ஸ்கூல் லெப்பில் இருக்கு கோலமானியை அடிக்கடி நாங்க யூஸ் பண்ணோம். இப்படி அடிக்கடி யூஸ் பண்ணக்குள்ள பகுதி பி, அது என்ன பகுதி பி? எங்கட வட்டளவுடை என்ன செய்யுதுன்னு சொன்னால் கிடையாக இருக்கு. ஒன்று கீழுக்கு சாஞ்சி இருக்கு, இல்லாட்டி மேலுக்கு சாஞ்சி. இப்ப இதையும் சந்தர்ப்பத்திலும் ஒரு மாணவன் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த சாஞ்சி இருக்குது, அதை எப்படி நாங்க பயன்படுத்தலாம், கருவியை எப்படி நாங்க பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்துறதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்றத நாங்க பேசி பார்ப்போம். இது ஒரு கோலமானியுடைய பிரதான மற்றும் வட்டளவுடைகளை வைக்கப்பட்டு ஒரு உருவப்படம் வந்து திறப்பது. உண்மையா இப்படி கிடையாக இருக்க வேண்டிய வட்டளவுடை நம்ம கீழுக்கு சரிஞ்சிருப்பதாக இப்படி சரிஞ்சிருப்பதாக எடுத்துக்கொள்ளும். அப்ப இப்படி சரிஞ்சிரு ஒரு மையாச்சப்பட்டு தனியாது இப்படி சுழல போகுது, இப்படி சரிஞ்சிரு. இப்ப இப்படி சரிஞ்சிருக்கிறதால இது எப்படி சுழல போகுதுன்னு சொன்னால், இப்படி பேப்பர் இருக்குன்னு சொன்னா இப்படி தான் சுழல போகுது, இப்படியே சுழல போகுது, இப்படி கீழ் நோக்கி. அப்ப இப்படி இருந்தது அப்படியே சுத்தி அப்படியா அந்த ரேஞ்சிலே அப்படியே சுத்த போகுது. இப்ப என்ன பிரச்சனை சொன்னால், எனக்கு இந்த டைம்ல இப்ப நான் சமப்படுத்தி வைக்க கூட இதை நான் ஒரு கண்ணாடி தட்டில் வைக்க வேண்டாம், உண்மையில 0 காட்டுவேன். ஆனா இது 1 காட்டு. அப்ப நீங்க வாசிப்புல பிழை ஏற்படுது. அப்ப நான் பிரதான அளவுடைக்குள்ள போவேன். ஆனா நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால், வட்டளோட சரிஞ்சிருக்குது, ஆனால் அதோட பிரிப்புகள் எண்ணிக்கைக்கு இடையிலான தூரம் ஏதாவது மாறிக்க ஒன்று மாறும். அதாவது என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாம முந்தி இழிவணிக்க வேண்ட மாதிரி ஒரு பிரிவு நகர்ந்துச்சு என்று சொன்னால் அது 1 மில்லிமீட்டர் 0.01 மில்லிமீட்டர் தான் குறிக்க போகும். சரிதானே? அப்ப அது எங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. 0.01 அதே இன்னொன்று என்ன செய்யலாம், ஒரு பூர்ண சுழற்சியை சொல்ல எவ்வளவு நேரம் 1 மில்லிமீட்டர். அப்ப கதை இல்லை. இப்ப நாங்க இதை விடுவோமே, இதை விடுவோம், இது மட்டும் இருக்கு. சரிதானே? நாங்க உன்னை வைக்கக்குள்ள இதை என்ன செய்யணும் சொன்னால், இப்ப சாதாரணமா இருக்குது. இப்ப நான் சமல்லை வச்சிருக்கிறேன். சரிதானே? கிடைத்தல வச்சுக்கிறேன். எங்களுக்கு ஆரம்ப அளவுடைய தேவை. இப்ப நான் கொண்டு வந்து இதுக்கு மேல வைக்கிறேன். அப்ப இதனுடைய வாஜிப்பை நான் காணணும். சரிதானே? இதனுடைய வாஜிப்பை காணக்குள்ள இதுக்கு உதாரணத்துக்கு 4.64 மில்லிமீட்டர் இது காட்டும். சரிதானே? 4.64. அப்ப இது எப்படி நாம எடுப்போம், 4 முழு சுழற்சி சுழற்சி. சரிதானே? அப்ப நம்ம என்னது திரு சுழன்ற சுழற்சி.
அப்ப இங்க எப்படி வரும் இது நான் எடுக்கிறது வந்துட்டு ஒரு சரிஞ்சிருக்கு பரிசோதனை இந்த தொடர்ச்சியான பரிசோதனை காரணமா வட்டளவடியானது கிடையாது இல்லாம சாஞ்சிருக்கு சரியானே அப்ப நான் பாக்குறேன் 4 சுழற்சி மொத்தமா 4 சுழற்சி அப்ப 4 ஓகே தானே எனக்கு ஆரம்பளவுடைய நான் பாக்குறேன் சமப்படுத்தி வச்சுட்டு திரு எல்லாம் ஓகே எடுத்துக்கொண்டு அந்த இதுக்கு மேல வச்சு வைக்க அப்ப அது எத்தனை சுழற்சி 4 சுழற்சி சரிதானே மேலுக்கு எடுத்து வந்து வைக்க 4 சுழற்சி கிளையில இருந்து 4 சுழற்சி அதோட வந்துட்டு 64 விரிவு சுழல் எக்ஸ்ட்ரா அப்ப எத்தனை 64 அப்ப 4.64 மில்லிமீட்டர் அந்த எச் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்ப நீங்க எப்படி ஆன்சர் என்ன எழுதுது திரு சுழன்ற சுழற்சிகளையும் சுழன்ற பிரிவு எண்ணிக்கை அளவிடுவதன் மூலம் அப்ப அதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமா 2 மார்க்ஸ் கிடைக்கும் அப்ப நீங்க இது ஒரு புது விளக்கமா இருந்துச்சுன்னு சொன்னால் இதுகளை நீங்க வழங்கிக் கொள்ளுங்க அதே போன்று இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு நான் இப்படியே தொடர்ச்சியா போகல நம்ம அடுத்து எடுக்கிறது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு பி தேவை அப்ப நாங்க பி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வளமைக்கு நாங்க பி எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம் வளமைக்கு நாங்க பி எடுக்கிறது ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து திருக தூக்கி போட்டு மிச்சம் 3 காலை அதுல ஊண்டி அந்த கால்களால் ஏற்படுத்தப்படுகிற அடையாளங்கள் எடுக்கும் இங்க இந்த மாணவர் ஒரு அவசரத்துல என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா திருவோட இருக்கக்குள்ளே 3 காலை மூடிட்டார் அது சமல்ல இருக்கு அப்ப 3 காலை மூண்டுட்டார் இப்ப எங்களுக்கு இங்கே 4 அடையாளங்கள் வந்து எங்களுக்கு தேவை கரைக்கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் கரைக்காலுக்கும் நடுக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம் ஏ தேவை எங்களுக்கு இந்த பிரக்ரியை எங்களுக்கு பி தேவை அப்ப பி தேவை நாங்க என்ன செய்வோம் இதுக்கு 2க்கும் இடைப்பட்ட தூரம் தளம் சரி பி தளம் இப்ப கரைக்கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் இப்ப இது வந்துட்டு 4.2 சென்டிமீட்டர் 4.2 சென்டிமீட்டர் ரெண்டு அந்த வரிசைகள் தான் இருக்கு சரிதானே இப்ப நாங்க மீட்டர் அளவு சட்டம் மீட்டர் கோல் எடுக்கக்கூடாது இல்ல ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா தான் 1% விட குறைந்து சதவீதம் வரும் உங்களோட ரிசோர்ஸ் உங்களோட பிராக்டிகல் கைட்ல மீட்டர் கோல் அல்லது இதை பயன்படுத்தலாம் வெர்னியர் பயன்படுத்தலாம் இருக்குது ஆனால் நாங்க உண்மையில 10% மிகவும் குறைவா பயன்படுத்தலாம் சொன்னா இதுக்கு நாங்க எதை பயன்படுத்தலாம் சரியா இது முதலாவது வாசிப்பாவும் இது 2வது உங்களுக்கு தரப்பட்டிக்கு ஆகவே நீங்க கோட் அடிப்பது பொருத்தமான இப்ப நாங்க இதுக்கு அடுத்த கேள்வி கட்டிக்க என்ன மிக குறைவான சதவீத வலுவுட வாசிப்பு கிடைக்கத்தக்க பயன்படுத்தக்கூடிய அளவு இந்த மிக குறைவான சதவீத வலுவுண்டக்குள்ள 2 விஷயம் கதைக்கும் 1% வலு குறைவாகவும் இருக்கணும் அதே நேரத்துல இந்த நீளத்தை அளக்கக்கூடிய கருவியாம இருக்கணும் இதை கொண்டாந்து இதை நுண்மானி திரு கணிச்சல் அளக்கப்படுறேன் கோலமானி அளக்கப்படுறா இந்த அளவிட்டு அதால அளக்க முடியும் இந்த அளவிட்டு அளக்கக்கூடிய உபகரணமா இருக்கணும் அதே டைம்ல சேம் டைம் அது லிவனிக்கு சதவீத குறைஞ்சு லிவனிக்கு குறைஞ்சு இப்போ நாங்கள் உங்களோட பிரத்தியலையில் தரப்பட்ட 2 உபகரணத்துல மீட்டர் சட்டம் அதே போன்று இதுலேயும் நாங்கள் வேர்னியர் எடுக்குமா இது கழுவக்கூடிய அதுக்கு மட்டும்தான் புள்ளி அப்போ நீங்கள் அந்த அளவிட்ட இனங்காண்டையில்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி அடுத்து இதுக்கு ஒரு புள்ளி மெயில நாங்கள் இதுக்குரிய பரிசோதனை செயல்முறை இங்கே ஒரு வாசிப்பு இது முதலாவது அடுத்தது 2வது அடுத்து 3வது கண்டு போட்டு இதை நான் உதாரணத்துக்கு B1 + B2 + B3 3 கண்டு இது 2க்கு முறையில் காண்றேன் இது 2க்கு முறையில் காண்றேன் இது 2க்கு முறையில் காண்றேன் 3ஐயும் கூட்டி 3ஆ பிரித்து தான் நாங்கள் B-னுடைய அந்த சரியான திருத்தமான வாசிப்பை பெறுவோம் அதுதான் எங்களுக்குரிய பரிசோதனை நடைமுறை அடுத்தது அப்ப அளவு B-னுடைய பெருமானம் 4.2 சென்டிமீட்டர் அப்படி தந்திருக்கிறாங்க அவை நாங்கள் 6 கணிக்கப்போம் அப்ப 6க்குரிய சமன்பாடு ஃபார்முலா தரப்பட்டிருக்குது B வர்க்கத்தின் 6h சக h/h/2 அடுத்தது நாங்க இப்ப பிரதியிட போறோம் ஆற்றமே B எவ்வளவு 4.2 இப்ப இதுல நான் எல்லா சென்டிமீட்டர்ல பிரதியிடணும்னா எல்லா சென்டிமீட்டர்ல பிரதியிடும் இதை கொண்டு போய் சென்டிமீட்டர்ல இதை கொண்டு போய் மில்லிமீட்டர்ல பிரதியிட இல்லை அந்த அலகுகளை நாங்க கவனிச்சுக்குவோம் அநேகமா நாங்க சென்டிமீட்டர் எல்லாத்தையும் சென்டிமீட்டர் கொண்டு வரோம் சில வேற கணக்குகளுக்கு நாங்க மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் மில்லிமீட்டர் அப்படி தரப்படுதுன்னா மீட்டரை கொண்டு போறது சிறந்ததா இருக்கும் ஆன்சர் மீட்டர்ல எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப 2 ஆன்சர் தருவாங்க சில டைம்ல இப்ப எம்சிக்யூகளுக்கு வரக்குள்ள மீட்டர் 2 ஆன்சர் சில டைம்ல எதிர்பார்க்கக்கூடியதுன்னா அப்ப மீட்டருக்கு நாங்க கொண்டு போய் அதை பிரதியிட்டு செய்தால் எங்களுக்கு இலகுவா அந்த விட பிழை இல்லாம வரக்கூடியதா இருக்கு அடுத்தது அப்ப 4.2 கீழுக்கு 6 தர 0.464 4.64 மில்லிமீட்டர் 0.464 மில்லிமீட்டர் சென்டிமீட்டருக்கு நான் மாத்திருக்கிறேன் சக என்ன h 0.464 கீழுக்கு 2 மொத்தத்தில் சென்டிமீட்டர் அது எங்களுக்கு கூட வருது 6.568 சென்டிமீட்டர் அலகு எங்களுக்கு முக்கியம் அது மில்லிமீட்டர் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க மாத்தி கொடுப்போம் உண்மையில இங்க
6.56 நாங்க 2 தசமானங்களுக்கு எழுதுறது சிறப்பான ஐ மீன் 3 தசமானம் வந்தா 2 தசமானம் குறைஞ்ச 2 தசமானம் மீக்கும் நீங்க தொடர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நான் 3 தசமானம் வெளியிருக்கேன். நீங்க 2 தசமானத்துக்கு இதை மட்டும் 6.57 எழுதினா ஒரு திருத்தமானதா இருக்கு. சரியான 3 தசமானம் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 தசமானத்தோட குறைய உதாரணத்துக்கு 6.62 எழுதுறது தவிர்த்து கொள்ளணும். சில வேலைகள் அதுக்கு புள்ளி வழங்கப்படாமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க 2.34 போகுதுன்னா 2 தசமானத்துக்கு எழுதுவது சிறந்ததா இருக்கு. இனி நாங்க திருப்ப கோட்பாட்டுக்கு நான் இருக்கோம். ஆகவே அடுத்தது நாங்க இப்போதைக்கு இடைநீட்டத்துக்கு 1 மார்க்ஸையும் அடுத்தது இறுதி விட கண்டத்துக்கு 1 மார்க்ஸையும் கொடுத்துருக்கு. அடுத்தது H குவிவில்லையினுடைய திணிவை நாங்கள் காணப்போம். குவிவில்லோட திணிவை காணப்போம். அப்ப ஏற்கனவே நாங்க தலை குவிவில்லையை வச்சிருக்கிறோம். அந்த குவிவில்லையினுடைய திணிவை நாங்க என்ன செய்யறோம் காணப்போம். திணிவை நாங்க திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்தி காண்ற மாதிரி இந்த கேள்வியை டிசைன் பண்ணிருக்கு. அப்ப அதனுடைய திணிவை சிமோலெம்மா திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்தி முறையா துணிவதற்கு மாணவர் குழாம் மேற்கொண்ட பரிசோதனை ஒழுங்கமைப்பு தரப்பட்டிருக்குது. அப்ப பரிசோதனை ஒழுங்கமைப்பு என்று சொல்லியிருந்த பொழுது இதுல எங்களுக்கு தெரியும் மீட்டர் கூட நாங்கள் சமப்படுத்தும். ஆரம்ப இடத்துல நாங்கள் அதனுடைய புவியீர்ப்பு மையத்துல கத்தி விளிம்புல அதனுடைய புவியீர்ப்பு மையம் அமைகிற மாதிரி மீட்டர் கூட சமப்படுத்தும். அதான் முதலாவது பரிசோதனை செய்முறை. ஏன்னு சொன்னா கணிப்புகள் அதனுடைய திருவினால் ஏற்படுகின்ற திருப்பங்களை நாங்கள் புறக்கணிப்பதற்காக இந்த வேலை செய்யும். 2017 முதலாவது கேள்வி என்ன நினைக்கிறேன் அதுல கேட்டிருக்கிறோம். அப்ப இப்படி வச்சு போட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம் இங்கால வந்துட்டு படிக்கலை வந்துட்டு நாங்க தொங்க விட்டீங்க படிக்கல். அதே நேரம் இங்கால நாங்க குவியவில்லையே நாங்க தொங்க விட்டீங்க. அப்ப இதுக்குரிய தூரம் வந்துட்டு வையாவும் அதே போன்று இதுக்குரிய தூரம் எக்ஸாவும் இருக்கு. இங்க நாங்க 2 தூரங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப சிமோலம் அண்ணளவா இருக்கிறார். சிமோலம் அண்ணா என்ன குவியவில்லையினுடைய தெரியும் அண்ணளவாக 50 கிராம். இது வந்துட்டு M0G என்று தந்திருக்கிறோம். இதே MG என்று தந்திருக்கிறோம். குயிலினுடைய 60 கிராம். இப்ப நாங்க 60 கிராம் எங்களுக்கு படிக்கல் 10 கிராம் 20 கிராம் 50 100 கிராம் தரப்படி. அப்ப தரப்பட்ட படிக்கற்களில் பொருத்தமான படிக்கல் எங்களை தெரிவு செய்யலாம். அப்ப இங்க நாங்க எதை தெரிவு செய்யறோம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. 60 கிராம் அது அப்போ 10 கிராம் இருக்கு 100 கிராம் ஆகும்னா குறைஞ்ச நம்ம எடுத்து பலப்படுத்தும். இப்ப நான் திருப்ப கோட்பாட்டுக்குரிய சமன்பாடு நீங்க ஆரம்பத்தில் இருந்து இது பற்றி G பற்றி நீங்க திருப்ப மலஞ்சொலி திருப்பம் எடுத்தீங்கன்னா mg into x சை. இப்ப இது வலஞ்சொலி திருப்பம் இது எழுதி அப்ப சை எடுக்கணும். m0g into y சமன் 0 மட்டும் எடுக்கும். G பற்றி திருப்பம் எடுக்கணும் போட்டுட்டு அது இப்ப இதெல்லாம் போட்டு நீங்க கடைசி எந்த முடிவுக்கு வருவீங்கன்னு சொன்னா mgx சமன் m1 mgx சமன் m1g y என்று வரும். d g மட்டும் போட்டா இறுதி என்னத்துக்கு வரும் மட்டும் சொன்னால் m into x சமன் m0 sorry இது 1 இல்ல not m0 into y என்ற முடிவுக்கு வரும். இப்ப சமன் y over x என்று அதாவது இப்ப நாம வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா எனக்கு ஒன்றோட தெரியும் நல்லா தெரியும். எது தெரியும் m0 மீன் m ஆனது இப்ப படிக்கல தெரிஞ்சுக்கலாம். மற்றது நான் பார்ப்போம். m எனக்கு தெரியும் m 60க்கு கிட்டத்தட்ட 60 சரிதானே கிட்டத்தட்ட 60 m கிட்டத்தட்ட 60 சரிதானே. அப்ப m தெரியுமான்னு சொன்னா எனக்கு x தெரியும் மாதிரி எடுக்கும். x தெரியும் சரியோ. இப்ப m0 கூடிக்கன்னு சொன்னால் இவ்வளவு என்ன செய்யும் இந்த பெருமானம் குறையும். இது குறைஞ்சன்னு சொன்னால் இது என்ன செய்யணும் குறையணும். x எனக்கு ஓகே ஆல்ரெடி தெரியும் சரிதானே. இது குறையணும் சொன்னால் இந்த பெருமானம் இது குறையணும் சொன்னால் x ஆல்ரெடி ஃபிக்ஸட் சரியானே. ஏன்னா இது 60 கிட்டத்தட்ட 60 வரும். இதுக்குரிய தூரம் எனக்கு தெரியும் ஓகே தானே. அப்ப x தெரியும். படிக்கல்ல இங்க தொங்கும் சரியானே. படிக்கல் 10 கிராம் படிக்கல்னா கூட்ட 100 கிராம் 100 கிராம் பெரிய படிக்கல்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்ப இது கட்டி வெளிமண் எடுத்தேன்னு சொன்னால் இப்ப இங்க அந்த திணிவிலி எது mg நான் எடுத்து தொங்க விட்டுறேன். அது கிட்டத்தட்ட 60 நியர்லி ஈக்குவல் 60 கிராம். இது y நான் மாத்தா வச்சுக்கிறேன் சரிதானே. இப்ப படிக்கல கொண்டாந்து வைக்கப்படுன்னு சொன்னால் m0 கூடுது 100 கிராம் படிக்கல கொண்டாந்து வைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த தூரம் என்ன செய்யும் குறையும். நான் இங்க அளக்க போறது மீட்டர் போறேன். 10 சென்டிமீட்டரோட குறைஞ்சுன்னு சொன்னா சதவீதோட ஒன்றோட கூடும். சதவீதோட ஒன்றோட கூடிஞ்சல் என்ன எனக்கு பரிசோதனை வாக்கியத்துல வலுவைக்கும். அப்ப எனக்கு திருத்தமானதான் அமையும். அடுத்து ஓகே தானே. என்னோட குறைக்கும் கிட்டத்தட்ட 10 கொண்டு வா. என்னோட குறைச்சேன்னு சொன்னா இது என்ன செய்யணும் இது கூடும் இவ்வளவு கூடும். அப்ப இது கூடும் x ஆல்ரெடி ஃபிக்ஸ் சாரி இது வந்துட்டு m over m0 அவை y over x. நான் இதுல எஸ் முந்தி ஒரு
ஓகே தானே? அப்ப இதை சொல்லணும்னா m over n0 அடுத்தது y over x வருது. இப்ப இதானே y, இந்த தூரம் x. சாரி, இங்க நான் x ன்னு போடுறேன், இது x. ஓகே தானே? இப்ப m over n0, இப்ப நான் n0 போடு, அதாவது ஒரு 100 கிராம், அப்படி 60 ஒப்புடக்குள்ள கூட 50ல இடிக்க வேண்டியது 60 ஒப்புடக்குள்ள, இந்த 50 ஒப்புடக்குள்ள நல்லா பெருசு 100. அப்ப இது கூடிச்சா என்ன நடக்கும்? இது குறையும். இது குறைஞ்ச இது என்ன குறையும்? அப்ப ஆல்ரெடி x ஃபிக்ஸட், சரிதானே? ஏன்னு சொன்னால் தூரம் தானே, அப்படியே நான் வச்சிருக்கேன், இதைத்தான் மாற்ற போறேன், சரிதானே? அப்போ y என்ன செய்யணும்? இது குறைஞ்சா இது குறையணும். x ஃபிக்ஸட் நான் அவரை தான் வச்சிருக்கேன். அப்போ y என்ன குறையணும். y நல்லா குறைஞ்சிட்டா என்ன செய்யும்? 10 சென்டிமீட்டரை விட குறைஞ்சேன்னா இந்த மீட்டராக வச்சிருக்கோம். 1% விட சதவீதம் கூட என்ன நடக்கும்? வாசிப்பில் வலு ஏற்படும், சதவீத வலு ஏற்படும். வாசிப்பு திருத்தமானதை இருக்காது. ஆகவே நான் என்ன செய்யறேன்? வாசிப்பு திருத்தமானதை இருக்காது. அப்ப இதை பயன். இப்ப அடுத்தது நான் ஒரு 10 கிராம் கொண்டாந்து போறேன். 10 கிராம் போட்டா இது என்ன செய்யும்? குறையும். அப்ப இவ்வளவு என்ன கூடும்? இது என்ன செய்யணும்? கூடும். எக்ஸ் ஃபிக்ஸட் ஐ நான் வச்சிருக்கேன். அப்ப y என்ன செய்யணும்? இது கூடணும்னா y கூடும். y கூடணும்னா நல்லா பெருத்து எனக்கு வரைஞ்சு இந்த பிரக்ரியை செய்யணும். நான் வரைகிறதுக்கு என்ன வச்சோம்? குறை இது 6 ஆள்கூறுகள், 6 புள்ளிகள் தேவை. அந்த 6 புள்ளிகளும் ஒரு சீரான பரம்பல்ல தேவை. எனக்கு கிராஃப்ல சீரான பரம்பு இப்படி வருது வச்சுக்கோங்க. இப்படி சீரான புள்ளி பரம்பு, இது இடைப்பட்ட இடைவெளிகள் சீராக இருப்பது விரும்பத்தக்கது. ஒரு வரைவினுடைய இயல்பு. நாங்கள் பிராக்டிக்கல வரைகிறதுக்கு இப்படி ஒரு வரைவு வாருதான் அதன் மூலம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மிகவும் பொருத்தமானது. அப்ப என்னது? இந்த பெருமானம் நாங்க சின்ன பெருமானம் படிக்கிறோம், பாத்தீங்களா? ஆகவே கிட்டத்தட்ட ரெண்டும் சமனாகிற மாதிரி ஒரு பெருமானத்தை தான் நாங்க எடுக்கணும். இதுல பொருந்தக்கூடியது 50 கிராம். ஆகவே நாங்கள் கணிப்பு போட்ட மட்டும் சொன்னா m என்னதுக்கு சமன்? m சமன் m0 y over x. m0 50 இருக்கும், 25 போட்டா 62.5 கிராம், 62.5 கிராம் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா வருது. இப்ப இது 50, இது 62.5. இப்ப என்னன்னு சொன்னா இங்க நாங்க பொருத்தமான படிக்கலை தெரிவு செஞ்சதுக்கு 1 மார்க்ஸ், பிரதியிட்டதுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறோம். ஏன் பிரதினா திருப்ப கோட்பாடை பயன்படுத்தாது இந்த சாம்பாடு எழுதி. அப்ப அந்த நாலேஜுக்காக இங்க ஒன்றா கொடுக்குறோம். அடுத்தது படிக்கல் குயில் என்பதை நூல் நாள் தொங்கோட பயிலா. இப்ப நாங்க இங்க நூல் நாள் தொங்கோட்டிய இது பயிலா என்ன செய்யறான்னு சொன்னா இப்படி துவைக்க இப்படி வச்சு போட்டு பயிர் சொல்லுங்க. என்ன பிரச்சனை பார்த்தாலே உனக்கு சரியான வை சரியான தொழிற்படு. இப்ப இங்க இது எம்ஜி கவுரன் வழியை தொழிற்பட்டு சரியா இந்த புள்ளியில இழுவ தொழிற்படும். அப்ப இந்த புள்ளியில இழுவ தொழிற்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உதாரணத்துக்கு இன்னொரு தியரியை காய்ச்சி போட்டு வாரேன். ஒரு இது ஒன்று இருக்குது, இதனுடைய திணிவு மையம் தகடு, சரியான தகடு, திணிவு மையம் சதுர வடிவ தகடு. இப்ப நான் இந்த புள்ளியில கட்டி ஒப்படி தொங்க விலைக்கு. அப்ப என்ன செய்யும்? அப்படியே தேவனாய் எப்படி வரும்? இப்படி வரும். ஏன்? இந்த இழுபாடு இந்த புள்ளியும் உயிர் மையம் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி சமநிலை அடையும். சரி, உறுதி சமநிலை இங்கே அடைஞ்சிருக்கு. அதே போன்று இங்கே சமநிலை அடையும். அப்ப இதே எம்ஜி இந்த நேர்கோட்டு தான் இந்த இழுவை தொலைப்படுது. அப்ப அந்த புள்ளியில அந்த எம்ஜி இருக்கின்றத நான் இறுதி முடிவுக்கு வரலாம். சரிதானே? அப்ப நினைக்கிறது என்ன? திருப்ப எதால ஏற்படுது? திணிவனானே. அப்ப திணிவனா கண்டுபிடிக்கிறது. அப்ப இங்க வைத்த சரியா கண்டுபிடிக்கலாம். அப்ப நான் இல்ல எக்ஸ் ஒய் சரியா என்ன காண முடியாது. உயிர் மையம் இடைப்பட்ட தூரத்தை என்ன காண முடியும்? அல்லது எப்படி என்ன உயிர் மையத்து தொலைப்படைந்த அந்த புள்ளியை நான் என்ன செய்ய முடியாது? உயிர் மையம் அடுத்தது மேலே இருந்து இங்க இருந்து நோக்கம். இதான் இங்க இருந்து நோக்கம். இது மீட்டர் கோல். இங்க கத்தி விளிம்பு சமநிலை பற்றி கத்தி விளிம்புக்கு நேரத்தான் மீட்டர் கோலினுடைய புவியீர்ப்பு மையம் இருக்கு. இப்ப இதெல்லாம் எங்களுக்கு கட்டி தொங்கோட்டம் சொன்னா உண்மையில கட்டி தொங்கோட்டப்பட்டதும் அந்த இழுவை தொழிற்படைந்த புள்ளி இது. இங்க இது தொழிற்படும். அவை அந்த புள்ளியிலேயே எங்களுக்கு என்ன இருக்குது? இதனுடைய உயிர் மையம் இருக்கு. படிக்கலினுடையது உயிரிலே நுழையுது. இங்க நாங்க பார்த்த மட்டும் சொன்னால் இதுக்கு மேல நாங்க பொருளை வைக்கக்குள்ள சீராட்டா போகும். இவர்களுடைய உயிர் மையம் நாங்க கோலுக்கு மேல வைக்கக்குள்ள இஞ்சால் இருக்குமான்றது எங்களுக்கு தெரியும். நாங்க தொங்க விடப்படும் போது அது எல்லா பக்கத்திலையும் கிரி சரியாக உயிர் மையம் இழுவைக்கு நேராக இருக்கும் வரி இந்த கிரி இறுதியா சமநிலை. இப்ப இங்க இருக்கு சரியா? இப்ப நாங்க சமநிலைப்படுத்துறதுல கடினத்தை எதிர்கொள்வோம். ஏன்?
மீட்டர் கோலுக்கு மேல புயிர்மயம் இருக்கிறதுல சமநிலை எதிர்கொள்றதுல நான் கடினப்படும். எங்க எங்க அந்த புயிர்மயம் இருக்கு? இஞ்சல் இருக்குதா? அடுத்த படிக்கையில வைக்கணும்னு சொன்னா படிக்கையில எங்க இருக்கு? இங்க இருக்குமா உயிர்மயம்? இங்க இருக்குமா? ஆகவே இப்படி கழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி கழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியாக அந்த புள்ளியில உயிர்மயத்தை எங்களை கொண்டு வர ஏன்னு சொன்னால் சீரான பொருட்கள் அல்ல இவை. அந்த பிரச்சனை வந்து இருக்கு. சரிதானே? அப்ப இந்த ரெண்டு விடயங்கள்லாம் பொருத்தமானது. கீழே இருக்க அந்த விடை மிகவும் பொருத்தமானதா இருக்கு. உயிர்மயங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை கருது. இனி அடுத்தது இரண்டாவது ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இரண்டாவது ஸ்ட்ரக்சர் மாறா கனவளவு வாயுவின் அமுக்கத்துக்கும் தனிவெப்ப நிலைக்கும் இடையிலான தொடர்பை காணுகின்ற ஸ்ட்ரக்சர். இது ஆல்ரெடி 2015 ஆண்டு வந்திருக்கு. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் வரல. இதுவும் வரைவுடன் தொடர்புடைய ஒரு பிராக்டிக்கல். ஆனா இங்க நாங்க அந்த வரைவை கொண்டு வராம வரைவு தொடர்பான கேள்விகளை நாங்க இங்க கொண்டு வராம அதை ஒரு அட்டவணை மாதிரி மாற்றி இந்த கேள்விகளை நாங்க கண்டினியூவா தொடர்ந்துருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த பரிசோதனைக்கு நாங்க பயன்படுத்தி இந்த உபாரண ஒழுங்கமைப்பு கீழே தரப்படுது. அதை நாங்க ஒரு பார்ப்போம். அப்ப இங்க தனிவெப்ப நிலையிலான தொடர்பு வாயு பார்ப்போம். நாங்க வேண்டப்படுகிறோம். நீர் கொண்ட முகவை தரப்படுகிறது. பஞ்சல் துளர் அடுப்பு தரப்படுகிறது. முக்காலி தரப்படி, கம்பி வேலை தரப்படி. இங்க கம்பி வேலை என்னத்தை பயன்படுத்தி இந்த என்பதற்கான ரீசன் இங்க காட்டியும் உண்மையில பாத்திரத்தின் அடி முழுவதும் சீரான வெப்பத்தை வழங்குறது. இப்ப நான் சாதாரண கம்பி வேலை வைக்கிறது இந்த இடத்துல மட்டும் கூட சூடாகும். அது போல இந்த இடத்துல இருந்து சில பரவும். கம்பி வேலை வைக்கிறதுக்குள்ள கம்பி வேலை முழுவதும் சூடாகி எல்லா பக்கத்தாலையும் சீரான ஏன்னு சொன்னா இது கண்ணாடி. அப்ப இங்க இருந்து பொறுத்து டைம் எடுக்கும். கம்பி வேலை உலோகத்தால் ஆக்கப்பட்டது. ஆகவே வந்துட்டு உடனே இந்த இடம் உள்ளாக்க அருவி. இப்ப இந்த இடத்துல வெப்பநிலையில இந்த இடமும் இருக்கு. அப்ப எல்லா பக்கத்துலயும் இருந்தும் எங்களை கண்ணாடிக்கு சீரான வெப்பத்தை வழங்கும். கண்ணாடி அடித்தடி அப்ப சீரான வெப்பத்தை வழங்கக்கூடியதா இருக்கு. அப்ப நாங்க அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இங்க நாங்க அது உங்களுக்கு விரைவப்படவில்லை, இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சு கொடுங்க. அப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க? வெப்பமானி சைவத்தொடக்கம் 110 பாகை செல்சியஸ். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளக்கம் சொன்னா வெப்பமானி பாகை செல்சியஸ்ல அளவிடப்படுகிறது, கெல்வின்ல அல்ல. சரிதானே? அப்ப பாகை செல்சியஸ் அளவிடப்படுகின்ற வெப்பமானி ஒன்றில் இருந்து கிடைக்கப்படுகின்ற வாசிப்புகள் பாகை செல்சியஸ்ல இருக்கு. அடுத்தது பஸ்காலில் அளவு கூடப்பட்டுள்ள போடின் அமுக்கமானி. பஸ்காலில் அளவு கூடப்பட்டுள்ள போடின் அமுக்கமானியிலிருந்து பெறப்படுகின்ற வாசிப்புகள் பஸ்கால்ல இருக்கும் என்றதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது பின்னைக்குள்ள கேள்விகளுக்கு அது யூஸ் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் பரிசோதனை செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் முன் வெப்பமானியின் மிகச்சரியான அமையை விவரித்து அதனை உருவொன்றில் வரைந்து காட்டும். அப்ப வரைந்து காட்டுறதுக்கு 1 மார்க்ஸ், விவரிப்புக்கு 1 மார்க். 2015 ஆண்டுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விவரிப்பு மிகச்சரியாக இருக்கு. அப்ப ஸ்ட்ரக்சர் கேள்விகளை பொறுத்தவரையில பாஸ்ட் பேப்பர்ல வந்த அதே மாதிரி கேள்விகள் தான் வந்துட்டு திரும்ப வரப்போது. 1-2 கேள்விகள் புதுசா போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். அப்ப நீங்க கடந்த கால வினாக்களை தொடர்ந்து செய்வதன் மூலம் இதுல ஒரு பரிச்சயத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் நீங்க தொகுத்தெடுத்து உங்களோட பிராக்டிகல் கைடோட ஒப்பிட்டு நீங்க படிப்பதன் மூலம் இதுல ஒரு முழு புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த பேப்பர்லையும் 1-2 புது வினாக்கள் உள்ளடங்கினாலும் ஏனைய சால வினாக்களும் கடந்த கால வினாக்கள்ல இருந்து வினாத்தாள்கள்ல இருந்து எடுக்கப்பட்டு சில மாற்றங்கள் செய்யப்பட்ட வினாக்களை தான் இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க இது பார்த்தோம்னு சொன்னா வெப்பமானி எங்க நாங்க வைக்கிறோம், இவ்வளத்தை வைக்கிறது ஸ்கீம்ல கொடுக்கும். இதை தவிர வேற எங்க வச்சாலும் நாங்க புள்ளிகளை கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு இங்க அளக்கக்கூடிய ஒப்பல் என்னன்னு சொன்னால் இந்த குமுளுக்குள்ள இருக்கின்ற உலர் வலியினுடைய ஒப்பல், குமுளுக்குள்ள இருக்கக்கூடிய உலர் வலியினுடைய ஒப்பல் எங்களுக்கு தேவை. உண்மையில நாங்க இங்க குமுளுக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியாது வெப்பமானி. அப்ப நாங்க நீருக்குள்ள வைக்கப்போம். நீருக்குள்ள வைக்கக்குள்ள இங்க இருந்து வெப்பம் கடத்தப்பட கொண்டு வருது. அப்ப இங்க இருந்து இதுக்கடியில ஒரு ஒப்பல்லை வேறுபாடு, சரி ஒரு ஒப்பல்லை வேறுபாடு இருக்கு. சரிதானே? அப்ப நான் இங்க கொண்டாந்து வைக்க சொன்னால் குமுளுக்கு உண்மையில இது கண்ணாடி படத்து இருக்க ஒப்பல்லை விட குமுளுக்கு இருக்க ஒப்பல்லைக்கிடையில ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. சரிதானே? அதை நம்ம அந்த வேறுபாடை குறைக்கிறதுக்குரிய படிமுறை செய்யணும். ஓகே தானே? அதுக்கு செய்யணும். இப்ப இங்க இது θ1, இது θ2, இங்க இருக்கிறது θ3 என்று சொன்னால் θ3க்கும் θ2க்கும் இடையிலான வித்தியாசம் பெரிதாகவும் θ3க்கும் θ1க்கும் இடையிலான வித்தியாசம் சிறிதாகவும் இருக்கு. சாரி, θ1க்கும் θ2க்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை ஒப்பிடக்குள்ள θ3க்கும் 2க்கும் இடையிலான வித்தியாசம் பெரிதை.
ஆகவே எங்களுக்கு கிட்டத்தட்ட உலர்வழியினுடைய வெப்பநிலையை நாங்க வெப்பமானியினூடாக அளவிடுவதற்கு எங்களுக்கு வெப்பமானி எவ்வளவு தேவையில்லை, வெப்பமானி குமுள் இந்த குமுளுக்கு வெப்பமானி குமுள் பட்டாடி குழுவினுடைய குமுளுக்கு மிக அருகாமையிலேயும் அதை தொடாத வாரம் ஏன் எங்களுக்கு நீண்ட வெப்பம் தொட்டா அந்த பகுதிக்கு இது தொட்டுச்சோன்னு சொன்னா அதுக்கடையில் நீர் காட்டி எங்களுக்கு பொழைச்சி போயிடும். அந்த முழு குமுளும் நீரினால் நிலைக்கப்பட்டிருக்கணும். அப்ப தொடாத வாரன்றது நாங்க உண்மையிலே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நான் அதை சிறந்தது அதனை தொடாதவாறு பட்டாடி குழுவினுடைய மத்திக்கு அண்மை சரி இந்த இடத்துல பெரிய வாய்க்கணவள் இருக்கு. அவை மத்திக்கு அண்மையிலையும் அது குமுள் அந்த பட்டாடி குடுவைக்கு மிக அருகாமையிலையும் இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப அதுதான் இங்க நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப அந்த விளக்கம் உங்களுக்கு வழங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். அடுத்தது கலை. இரண்டாவது கலை. கலைக்கிய இப்படி நாங்க வரைய வேண்டும். சரிதானே? ஏனென்று சொன்னால் அடிப்பரப்பு முழுவதும் நாங்க கலக்கோம். சில பேர் வரைஞ்சிருந்தேன் எப்படி என்று சொன்னால் இது பாத்திரம் என்று சொன்னால் அது நான் ஸ்கீம்லயே கொடுத்திருக்கிறேன். இப்படி வரைஞ்சிருந்தேன். இவனுக்கு மட்டும் கலக்கிறதுக்கு கலைக்கு முழு அடிப்பரப்பையும் தண்ணி முழுவதும் கலைக்கு ஒரே வெப்பநிலையில் போன்றது தான் இந்த கலை. சரிதானே? இது இப்படி நீங்க கீறக்கூடாது. ஃபைனல் என்று சொன்னாலும் சரி முழுவதுமாக நீங்க இப்படி கீற வேண்டும். சரிதானே? இப்படி கீறினா அதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்தது சில பேர் இப்படி கீறி வச்சிருந்தேன் கிருக்குள்ள குமுள் உடஞ்சி வைத்து. சரிதானே? அப்படியான விடைகளை நீங்க தெரிந்து கொள்ளலாம். பிராக்டிக்கலா அதை யோசிச்சு பார்த்து நீங்க விடை எழுதக்கூடியதா இருக்கும். அடுத்தது இரண்டாவது வினாக போவோம். இப்பரிசோதனைக்கு தெரி செய்யப்படக்கூடிய வட்டாடி குழுவை கொண்டிருக்க வேண்டிய இயல்புகள் இரண்டையும் அதே இயல்புகளுக்கு கொண்டிருக்க வேண்டியமைக்கான பரிசோதனை காரணங்களை குறிப்பிடலாம். இப்ப இயல்பையும் அந்த இயல்பையும் கொண்டிருக்கோம். மாதியலினா மார்க்ஸ் இல்லை. இயல்பையும் சரியாளி அதுக்குரிய காரணத்தை நாங்க முறையாக எழுத வேண்டும். அப்ப நாங்க ஒன்று உயர்கணவன். ஏன் நாங்க இந்த உயர்கணவனுடைய வெற்றி தானே? அப்ப பிவி சமன் என்னாட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பிவி சமன் என்னாட்டி. இப்ப கனவுளவு அதிகரிக்க என்ன செய்யும்? அதுக்குள்ள இருக்கின்ற மூலக்கூறுகள் வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு சொன்னால் ஒரே வெப்பநிலை மாற்றத்துல சரிதானே ரெண்டு ஒரே வெப்பநிலை மாற்றம். இப்ப இப்படி ஒரு கனவுடைய இருக்குது, அதே நேரம் இப்படி பெரிய கனவுடைய இருக்குது. ஒரே வெப்பநிலை மாற்றத்துல இது இருக்கட்டு நாம உண்மையில நீங்க யோசிப்பேன் இப்படி கொண்டாந்து பிரிச்சா அப்ப இது கூடுங்க இப்ப மூலக்கூறை கூட்டணும்னா கனவளை கூடணும்னு நினைச்சேனால் கனவளவு கூறுவது ரொம்ப மூலக்கூறுகள் பன்மடங்கு. அப்ப எப்படி இந்த விகிதம் கனவளவு அதிகரிக்கக்குள்ள மூலக்கூறுகள் அதிகரிக்கின்ற அழகு கனவுல இருக்கின்ற மூலக்கூறுகளுடைய பின்னம் எப்பவும் அதிகரிக்கும். சரிதானே? அப்ப என்ன செய்யுது? இங்க நாங்க போட்டோன்னே இது அதிகரிக்கும். சரிதானே? ஒரே வெப்பநிலையில எதுக்கு அப்ப பிரஷர் கூட இருக்கும்? உயர்கணவுடைய. அப்ப வெப்பநிலை மாற்றத்துல எதுக்கு நல்லா பிரஷர் கூடும்? உயர்கணவு. அப்ப கருதத்தக்க அந்த மாற்றத்தை நாங்க பெறலாம். அதே நேரம் நாங்க என்ன செய்யலாம்? உணர்திறன் அது உணர்திறன் ரெண்டு சின்ன மாற்றத்துக்கும் கருவில நமக்கு அடைஞ்சின உணர்திறன்னா சின்ன வாசிப்பு வித்தியாசத்துக்கும் அது அந்த சின்ன ஒரு சேஞ்சுக்கும் இங்க நடக்க சின்ன ஒரு சேஞ்சுக்கும் அது வாசிப்பை நல்ல உரமா காட்டும். சரிதானே? அப்ப இங்க இருந்துட்டு என்னது வெப்பநிலையில் ஏற்படுற சின்ன மாற்றத்துக்கும் பெரிய அமுகத்தை காட்டுற அளவுக்கு நாங்க இங்க வாய்க்குள்ள வச்சுக்கோம். அமுகம் காணிச்சு பெரிய காட்டு. அப்ப உணர்திறன் அதிகம். ஆனா மிகச்சிறந்த ஒரு எது கருதத்தக்க அமுக ஒருவனை பெறுவது. இரண்டாவது மெல்லிய சுவர்களுடைய இந்த சுவர் மெல்லியது. இந்த சுவர் என்ன இங்க இருக்கு? சரிதானே? இங்க இருக்குது இந்த சுவர். இப்ப இங்க இருக்கு இது சுவர். இது θ1 θ2. இது வழி இது நீ ஒப்பப்பாய்ச்சல் வீதம் dq/dt. அல்ல நீ q ஏதோ ஒன்று எடுக்கலாம். ka into θ1 minus θ2 over இடைப்பட்ட தூரம் d. இதுல தூரம் இதுல இடைப்பட்ட தூரம் d. d குறைய குறைய இந்த பெருமானம் கூடும், வெப்பப்பாய்ச்சல் வீதம் கூடும். அப்ப நாங்க இங்க வெப்பநிலையை என்ன செய்யறோம்? இந்த வெப்பமானியுடைய வாசிப்பு சேஞ்ச் ஆகக்குள்ள குறுகிய நேரத்துக்குள்ள உருகிக்க வழிந்த வெப்பநிலையும் இதே வெப்பநிலைக்கு வந்து சேரும். ஏனென்று சொன்னால் வெப்பப்பாய்ச்சல் வீதம் கூடுது. அளவு கனவளவுக்கு அளவு நேரத்துக்கு கடத்தப்படுகின்ற வெப்ப சக்தியினுடைய அளவு கூடுது. ஆகவே இந்த வெப்பநிலைக்கு இந்த வெப்பநிலை டக்குன்னு வரும். θ1 என்ற வெப்பநிலைக்கு θ2 வெப்பநிலை டக்குன்னு கிட்டத்தட்ட வரும். அப்ப அதுக்காக வேண்டிதான் நாங்க என்ன செய்யறது? மெல்லிய சுவருடைய வைக்கும். குறுகிய நேர காலத்துக்கு மிக முக்கியமான வசனம். குறுகிய நேர காலத்துக்கு இல்லாட்டி ஆன்சர் நான் கொடுக்கல. புள்ளி இல்லை. குமிழின் உட்பகுதியும் வெளிப்பகுதியும் குமிழின் வெளிப்பகுதி உட்பகுதியும் ஒரே வெப்பநிலையை நிலைநிறுத்துவதற்கு கிட்டத்தட்ட ஒரே வெப்பநிலை என்றாலும் சரி. அடுத்தது சி பார்ட். இப்பரிசோதனைக்கா மாறாக்கணவளை பண்ண வேண்டி இருந்த போதிலும் பின்னாடி சொன்னால் நான் உண்மையில மாறாக்கணவள் பி மாறக்கூடாது. பி மாறக்கூடாது. நாங்கள்
வெப்பமேற்றக்குள்ள குடுவைன்றது கண்ணாடியால் ஆக்கப்பட்டி அப்போ அது விரி. அப்போ விரின்னு சொன்னால் குடுவையினுடைய கனவளவு அதிகரிக்கும். சரிதானே? அப்போ கனவளவு இங்கே மாறக்கூடாது. அப்போ இங்கே கனவளவு அதிகரிக்குது. அப்போ ஏதாவது பிரச்சனை ஏற்படுமான்னு பார்த்தால் இங்கே நாங்கள் பிவி சமன் என்ஆர்டின்ற பிரகாரம், சரி, பிவி சமன் என்ஆர்டின்ற பிரகாரம் இங்கே வாயு வந்துட்டு இங்கே வெப்பநிலையை நாங்கள் இந்த குடுவைக்கு வந்துட்டு வளர்க்குறோம். சரி, அந்த குடுவைக்கு என்ன செய்யறோம், வெப்பநிலையை வளர்க்குறோம். அப்போ குடுவையினுடைய வெப்பநிலை அதிகரிக்குது, அவை குடுவை விரிய வலிக்குது. அப்படி அவை கனவளவு அதிகரிக்குது என்று சொல்லக்கூடிய இந்த பரிசோதனை ஏதாவது வழுக்கல் ஏற்படுமா? சரிதானே? இப்போ நாங்கள் வாயுடன் விரிவுடன் ஒப்புகையில் குடுவை அல்லது கண்ணாடியினுடைய விரிவு புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க யோசிக்கலாம் என்னன்னு சொன்னால் இங்கே வாயு விரிவடைகிறது இல்லை, அதாவது இங்கே வாயுடைய கனவளவு மாறாம வச்சு கொண்டு தானே பிராக்டிகல் செய்கிறது. அப்ப இது இந்த வாயுடைய விரிவு தொடர்பாக கதைக்கிறான்னு சொன்னால் உண்மையில இப்போ சிறிதளவு வெப்பநிலையால இந்த கண்ணாடி குடுவை சிறிதளவு விரி, அந்த விரிவினால வாயுனுடைய கனவளவு சொல்றேன், இந்த கனவளவு வீல போடுறது, பிவி சமன் நாட்டில வீல போடுறதுல பெரிய மாற்றம் ஏற்படாது. அப்படி மாற்றம் ஏற்படும்னு சொன்னால் உண்மையில வாயு விரிவடைந்த அந்த பெரிய சைஸ், அதாவது வாயுடைய விரிவுனால அமுக்கத்துல வெப்பநிலையால வாயு விரிவடைந்து அந்த வாயுடைய விரிவால அமுக்கத்திலே ஒரு கருத்தக்க மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த விரிவு மிகவும் பெரிதறிக்கும் வெப்பநிலையால் ஏற்படுகின்ற விரிவு. அந்த விரிவில் இந்த கண்ணாடியின் விரிவு அதோட ஒப்புடக்குள்ள இது புறக்கணிக்கத்தக்கது. இது பரிசோதனையினுடைய இந்த செயல்முறையில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை என்பதுதான் இந்த உண்மையான விளக்கம். இந்த விரிவுக்கு பயில நீங்க விரிவு குணத்தை போட்டு கதைக்கலாம், இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இதை நீங்க தெளிவா விளைவிக்கணும். என்னன்னு சொன்னால் இங்க இந்த கண்ணாடி விரீதத்தால வாயுண்ட கனவளவு அதிகரிப்பு ஏற்படுது. ஆனா உண்மையில தீயால இந்த வெப்பநிலை மாற்றத்தால வாயு விரிவடைந்த அந்த பிரஷர்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாயு விரியல, ஒரு சிறிய பெருமானம் விரியுது. வாயுண்ட உண்மையான விரிவுட இது புறக்கணிக்கத்தக்கது என்றதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் தெளிவா. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு நான் போனோம்னு சொன்னால் மாறா கனவளவு வாயு ஒன்றின் அமுக்கத்துக்கு தனி வெப்பநிலைக்கு இடையிலான தொடர் வாயு படம். இப்ப இனிதான் நாங்க அந்த வரைவுக்கு போகிறோம். மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனை நடைமுறைகள் இங்க கேட்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்க உண்மையில இங்க செய்ய வேண்டிய பரிசோதனை நடைமுறைகள் என்ன? அப்ப அந்த பரிசோதனை செயல்முறைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு நீர்த்தொட்டியின் வெப்பநிலையை மெதுவாக நாங்கள் உயர்த்துவோம். தலை 10 பாய்ச்சி உயர்ந்ததுக்கு பிறகு இந்த வாய்ப்புகள் நம்ம எடுப்போம். இப்போ பெஸ்ட்டுக்கு நீர்த்தொட்டியினுடைய வெப்பநிலையை நாங்கள் மெதுவாக தான் உயர்த்தோம், தடவுடன் எடுத்த மாதிரி உயர்த்துறது. ஏன்னு சொன்னால் குமிழில் உள்ள வாயுநிலை நீர்நிலை வெப்பநிலைகள் சமனாவதை உறுதிப்படுத்த, அது என்னன்னு சொன்னால் ஒரு வெப்பநிலை வேறுபாடு இருக்கிறாரு. அப்ப அந்த வெப்பநிலை வேறுபாடு இப்ப நாங்க கொஞ்சம் வெப்பநிலை வைக்கிறோம். இப்ப என்ன செய்யும், தீட்டாவான் கூடும். உதாரணத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், வெப்பநிலையை கூட்டுறோம். சரிதானே? இப்ப ரெண்டும் ஒரே அளவு. தீட்டா1 இது தீட்டா2. தீட்டா2 என்பது வாயுடைய வெப்பநிலை. இப்ப தீட்டா1 கூடி கொண்டு போகும். இப்ப தீட்டா2 மெதுவாக வந்து இப்ப நாங்க வாசி போட்டு 2 சமனாகும். இது கூடி போய் மெதுவாக வந்து சமனாகும். இப்ப டக்குன்னு நாங்க கூட்டிட்டோம்னா இது இங்க நின்றும். அப்ப சமனாகிறதுக்கு நேரம் முடியும். அதுக்கடையில் இது கூடித்தாம போதே சமனாக்க முடியாது. ஆகவே ரெண்டும் சமனாகுது என்றது எங்களுக்கு சமனாகுதுன்னு தெரியாது. என்ற இதுல ஒப்பந்தம் இருந்தாங்க அழகப்புறம் நீர் ஒப்பந்தம். அப்ப சமனாகுது என்றதை நாங்க உறுதிப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டும் சமனாகுதான்றதை உறுதிப்படுத்துறது தான் நாங்க இந்த மெதுவாக ஒப்பனையை கூப்பிடுறோம். அல்ல நாங்க அப்படி இல்லை, வெப்பமானின் வாசிப்புக்கு முன்னே வாயின் வெப்பநிலை கிட்டத்தட்ட தருவது அல்லது தொடர்பை உறுதிப்படுத்துது. இப்ப இது ரெண்டு சமனான்னு சொன்னாலும் சரியா, வெப்பமானியின் வாசிப்பு தீட்டா2 தருதுன்னு சொன்னாலும் சரியா, ரெண்டும் ஒரே ஆன்சர். சரிதானே? இப்ப நம்ம அதை கொடுக்கலாம். நீரின் வெப்பநிலையை அளப்பதற்கு முன்னர் வெப்பநிலையை ஒரு தகுந்த பெருமானத்தை நாங்கள் போனோம். ஒரு 10 பாய்ச்சி கூட்டி போட்டு ஒரு மாறா வெப்பநிலையில போனோம். சரிதானே? மாறா வெப்பநிலையில போன்ற என்னன்னு சொன்னால் இப்போ இது மாறா வெப்பநிலையில போனக்குள்ளால் கிட்டத்தட்ட ரெண்டும் சமனை இருக்கின்றதை உறுதிப்படுத்தலாம். சரிதானே? இது கூடிக்க போயிங்கன்னா இது தொடர்ந்து கேட்கும். அப்போ ஒரு மாறா வெப்பநிலை இல்லை. இப்போ நாங்கள் ஒரு 5 பாய்ச்சியில இந்த 5 பாய்ச்சி உதாரணத்துக்கு ஒரு 10 பாய்ச்சி 20 பாய்ச்சியில நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு 20 பாய்ச்சியில வாயுடைய வெப்பநிலை இந்த வாயுடைய பிரஷரை வெப்பநிலையை நாங்கள் எடுக்க போறோம்னு சொன்னால் 20 பாய்ச்சி வெப்பமானி காணக்குள்ள நாங்கள் இந்த மாறா வெப்பநிலை வச்சுக்கோம். என்ன சொன்னா 20 நாங்கள் பாய்ச்சி 20 பாய்ச்சியை பார்த்து கொடுத்து அமுக்கு தடுக்கிறது கிடையாது, 25 போயிட்டு. அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும், மாறா வெப்பநிலையில வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், நீர் தொட்டு நீரை கலக்கி கொண்டே இருக்கோம். கலக்கி கொண்டே இருந்தால் இப்போ இதுக்கும் இடையில தீட்டா2 முறையில் வெப்பநிலை வித்தியாசம் இருக்குன்னா இங்கே இந்த வெப்பம் பாய் மாறிக்கொண்டு கலைக்கல இறங்கினா கனவளவு முழுவதும் ஒரே வெப்பநிலை கிடைக்கும். அப்போ அந்த நீரை அடிப்பாக மேற்பாடு கடையில் வெப்பநிலை வித்தியாசம் கிடையாது. வெப்பநிலை பாய்தடிக்காதாவே வெப்பநிலை மாறுற வீதம் என்ன செய்யும், ஒரு தொடர் மாறா பெருமானத்து போடலாம். அது மாத்திரமல்ல
இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒப்புமானி இதை பஞ்சல் ரூபா வச்சு கொண்டு பண்ணோம் ஒப்பசக்தி வழங்கி கொண்டு இருக்கோம். நாங்கள் என்ன செய்யறது வெளியெடுக்கிற உள்ளுக்காக்குறோம், வெளியெடுக்கிற உள்ளுக்காக்குறோம். தொடர்ந்து வெளியெடுத்தோம்னா திரும்ப மொபைலில் உறைஞ்சிக்கும். அப்போ அந்த ஒரு மாறா நிலையை பண்ணுறதுக்கு வெளியெடுக்க உள்ளுக்காக்குறோம். அப்போ என்னது நீர் தொட்டி நீரை கலக்கினால் கலக்குது, கலக்கி ஹைலைட் வெளியே உள்வெளியே உள்ளுக்காக்கி நான் உள்ளது உள்ளுக்கு எடுக்க வெளியே அப்படி அசைச்சு என்ன செய்யறது சுடர் அடுப்பை அசைத்து அல்லது நாங்கள் என்ன செய்யலாம் துவாலையை கூட்டி குறைச்சி செப்பம் செய்து அது ஒரு மாறாநிலையில் போடலாம். இது நாங்கள் ரெண்டும் ஒரே டைமில் செய்வோம். அப்போ பெஸ்ட்டுக்கு எது எழுவோம் அவசியம் இல்லை. சரிதானே? இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீரின் வெப்பநிலை ஒரு குறித்த பெருமானத்தை போடுறோம். நாங்கள் பார்க்குறோம் நீரின் வெப்பநிலை ஒரு குறித்த பெருமானம் சரி சரிதானே? அதாவது இப்போ 20 பாய்ச்சியை காட்டும் வெப்பமானி இப்போ 20 பாய்ச்சியை காட்டும் சரிதானே? 20 பாய்ச்சியை காட்டும். ஆனால் அந்த 20 பாய்ச்சி இப்போ நீர வெப்பநிலை மாறுது. நாங்கள் அந்த செயற்பாடுலாம் செய்யலாம். நீர வெப்பநிலை கொஞ்சம் நேரத்துக்கு 20 பாய்ச்சியில் இருக்கு சரிதானே? இந்த செயற்பாடு செய்யுது. இப்போ குமுள்ள வெப்பநிலை 20 இருக்குமா அல்ல 20 அடைஞ்சிட்டு எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் கேட்டுக்கா நீர் வெப்பநிலை கொடுத்த பெருமானத்தை பண்ணால் குமுளில் இருக்கும் வாயு வெப்பநிலை அதே பெருமானத்தை அடைந்துள்ள எங்களுக்கு சொல்லல உறுதிப்படுத்தல. இப்பரிசோதனை குமுளிக்கும் வாயு வெப்பநிலை நீர் வெப்பநிலை அடைந்துள்ள எங்கே நம்ம உறுதிப்படுத்தலாம்னு சொன்னால் இது உறுதி வெப்பநிலையில் இருக்குது, இதுவும் உறுதி வெப்பநிலையில் வரணும். இதனுடைய வெப்பநிலை அமுக காணிக்கையுடைய வாசிப்பு மாறுது. அப்போ அமுக காணிக்கையுடைய வாசிப்பு மாறாட்டி இதனுடைய வெப்பநிலை மாறல, இதனுடைய வெப்பநிலை மாறாட்டி இதுவும் மாறலன்னு சொன்னால் ரெண்டும் ஒரே வெப்பநிலை அடைஞ்சிருக்கின்றதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். அவை அமுக காணிக்கையின் வாசிப்பு உறுதியாக மாறாது இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு புள்ளியை நான் கொடுக்குறேன். இங்கே நீ பெற்றுக்கொள்ளும் வாசிப்பில் எக்ஸ்ட்ரா என்ன அந்த உண்மையில் கீழுக்கு நாங்கள் அட்டவணையில் பார்த்தால் 9.8 என்றும் 1.01 15 மிகி அது நிச்சயமாக உங்களுக்கு பஸ்கால் அமுகமாக தான் இருக்கணும். அதை உங்களுக்கு தெரிஞ்சு வைக்கணும். அப்போ அந்த அளவீடுகளை வச்சு எக்ஸ் எது y எதுன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ எக்ஸ் என்ற என்ன அதுதான் வெப்பநிலை, y என்ற என்ன அமுக்கம். இங்கே 20 தரப்பட்ட நம்ம கீழுக்கு கலப்போம். இங்கே வெப்பநிலை அமுக்கமன்றத்தை வெப்பமானியின் வாசிப்பு அமுகவானியின் வாசிப்பு என்றால் அதுக்கு மார்க்ஸ் இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கே கேட்கப்பட்ட நீங்கள் பெற்றுக்கொண்ட இரு வாசிப்புகளும் எவை என்று சொன்னால் கேட்கறது தான் வெப்பமானியினால் எடுக்கப்படன்னு சொன்னால் வெப்பமானியின் வாசிப்புன்னு சொன்னால் அந்த விடைக்கு எந்த ஒரு வெளிவும் இல்லை. அந்த கணியங்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும் சரிதானே? அப்போ அதுக்கு நாங்கள் புள்ளி கொடுக்கல இந்த முறை. அடுத்து ஒரு 2 மற்றும் ஒரு 3 உள்ளது போல அமுக்கமானியை நாங்கள் பொருத்த முடியும். இப்போ 2 உங்களுக்கு தரப்பட்டு 2 மாதிரி அமுக்கமானியை நாங்கள் பொருத்தலாம். 2லும் இருக்க அனுகூலம் என்ன சரிதானே? அனுகூலம் இப்போ இங்கே கட்டி வந்துட்டு பிரதிகூலம் என்று சொல்லு சரிதானே? அப்போ ஒரு 2 ஒரு 3ல இருக்கின்ற பிரதிகூலம் என்ன அப்படின்னு செய்யலாம்னா இப்போ நம்ம எதை பெஸ்ட் எடுக்கலாம். ஏன் 2ஐயும் இப்படி இதுக்கு மாற்றா இப்போ 2க்கு மாற்றா 3ஐயும் கொண்டு வந்தீங்க. அப்போ ஏதோ ஒரு பிரதிகூலம் 2லையும் இருக்கு. இது 2லையும் வந்து இதை நாங்கள் பெஸ்ட் எடுக்கலாம். அந்த தான் இதில் நோக்கம் சரிதானே? இப்போ ஒரு 2ல குமுளுக்குள்ள இருக்கின்ற வழியினுடைய கனவுளவை தான் நாங்கள் வீட்டு போய் மாறாக்கணும் சரிதான்? இதான் பி. அதோட நாங்கள் இன்னொன்று செல்லலாம்னு சொன்னால் இந்த நீருடைய வெப்பநிலை அடைய பொறுத்த குமுளுக்குள்ளைக்கு வழி இதுக்குள்ளைக்கு வழி நீர வெப்பநிலை சூழ்நிலை வெப்பநிலை இருக்கு சரிதானே? அப்ப குமுளுக்கு வழியே இது குமுளுக்கு வழி குமுளுக்கு இருக்கின்ற வழியினுடைய வழியினுடைய அளவு நாங்கள் புறக்கணிக்கும் மைத்துளைக்குள்ளாய் புறக்கணிக்கும். ஆனால் 2மே மைத்துளைக்குள்ளாய் தான். அதோட ஒப்புடக்குள்ள இங்க கொஞ்சம் மைத்துளைக்குள்ளாய் கூட இருக்கிறானே இப்ப அது இப்படி இழுத்து வச்சிருக்கிறான் இங்க கொஞ்சம் கூட இருக்கிறானே அப்ப 2ஐயும் ஒப்புடக்குள்ள இது இல்லாத பிரதிக்குள்ள மாதிரி சரிதானே? குமுளிலான வழியின் கனவு ஒப்பீட்டளவில் உயர்வு மைத்துளைக்குள்ளாய் குறையத்தான். ஆனா 2ஐயும் ஒப்புடக்குள்ள அது உயர். அப்ப ஒப்பீட்டளவில் என்ற வாசனை மிக முக்கியமானது. சரி ஒரு முள்ள என்ன இப்போ இதில் நீராவியார் 100 வாயினா நீராவியார் மட்டும் இல்லை எல்லா வெப்பநிலைகளிலும் ஆவியாதல் நடைபெறும். அப்போ இது அமுக காணிக்கையில் என்ன செய்யும் இந்த ஆவி போய் படப்பட சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே மிகவும் சிறந்த இதுன்னு சொன்னால் அடுத்த கேள்வி இங்கே இது மைத்துளை குழாய் என்றபடியால 2லையும் இருக்கிறது ஒப்பிட்ட அளவில் இதை விட அது கூட இருந்தாலும் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் இதோட ஒப்பிடக்கூடாது அது குறைய தைரிக்க போகும் சரிதானே? ஆனால் நீராவியால் அமுக காட்சி பாதிப்படைகிறதை தடுக்கிறதுக்கு பொருத்தமான மாற்று வழிகள் குறைவு இல்லை. ஆகவே நாங்கள் என்னது இதுதான் சிறந்த கொடுக்கணும். குமுளையிலான வழியின் கனவு 2லும் மைத்துளை குழாய்களை பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் பரிசோதனை பொறுப்பாட்டில் கருதத்தக்க பெரிய மாற்றம் எதுவும் ஏற்பட போறதில்லை. ஆனால் நீராவியினால் பரிசோதனை பொறுப்பாட்டு கட்டாயம் ஏன்னு சொன்னால் இங்க நம்ம ஏற்ற பொதுவாக பொறுப்பாட்டுக்காக அப்படித்தான் பீக்கும் தீக்கும் இடையிலான தொடர்பு சரியாக வர வேண்டும் என்றதுக்கு தான் நாங்கள் இருக்கு. அப்போ பரிசோதனை பொறுப்பாட்டில் பெரிய மாற்றம் ஏற்படாது. ஆனால் நீராவியினால் அமுக்க கணிச்சி சேதமடையத்தக்க பொருத்தமான மாற்று வழிகள் குறைவு. அப்ப நாங்க அந்த ஒரு 2 நாங்கள் சொல்லணும். அப்போ 2ம் சரி என்று சொன்னால் நாங்கள் 2 புள்ளிகளை கொடுத்துருக்கோம். இப்பரிசோதனை செயல்முறையும் போது பெற்ற சில வாசிப்புகள் கிளை தரப்படப்பட்ட எஃப்கள் பொம்மையில் இங்கே
அந்த வாசிப்படுத்த சொன்னால் அது பாகை சீக்கும் கெல்வினுக்கும் வெப்பநிலைக்கும் அதே நேரம் பிக்கு நாங்கள் வரைஞ்சோம்னு சொன்னால் இப்படி வரும். அதே நேரம் வந்துட்டு பாகை சீக்கும் அதே நேரம் பாகை சீக்கும் பிக்கு வரைஞ்சோம்னு சொன்னால் இப்படி ஒரு கிராஃப் வரக்கூடிய வரைக்கும் இது -273.15 வரும். அப்போ இது ஓகே. அடுத்தது இப்போ நாங்கள் கிராஃப் கேள்வியாக மாற்றாமல் ஒரு அட்டவணை மாதிரி தந்தி அது என்ன இதில் அட்டவணையில் ஒன்றும் இல்லை. அட்டவணையில் எந்த ஒரு இது இல்லை வளமைக்கு தான் என்னது பியும் டி என்ன பிஓடி என்ற விதம் மாறும். ஆனால் மிக முக்கியம் என்னென்னு சொன்னால் இங்கே 20 இருக்கிறது எல்லாமே பாகைச்சி அதுதான் தந்திருக்குது. சில வாசிப்புகள் தரப்பட்டிருக்குது. அப்போ 20, 30 தரப்பட்டது பாகை செல்சியஸில் அளவு விடப்பட்டுள்ள வெப்பமானி. ஆகவே 20 என்பது 20 பாகை செல்சியஸையே குறிக்கின்றது. அதே போன்று அமுக்கமானி என்பது பஸ்காலில் அளவு போடப்பட்ட அமுக்கமானி. ஆகவே அமுக்கமானியிலிருந்து பெறப்பட்ட 9.8 போன்ற வாசிப்புகள் பஸ்காலில் அளவு போடப்பட்டிருக்கின்ற விளக்கம் முதல்ல எங்களுக்கு புரியும். ஆகவே நாங்கள் அதை கணிக்க மட்டும் சொன்னால் உதாரணத்துக்கு இப்படி போட்டோம்னா 30 + 273 சரியானே. அதன் மேல் என்னது அந்த டைம் ஒன்று 15 போட்டு இதை 40 + 273. ஆகவே இந்த பஸ்கால் பி என்னன்னு கட்டியா அது வந்துட்டு ஏ என்ன வரும்னு சொன்னால் 1.04 15. இது பஸ்கால் தேவை வேணும்னு சொன்னால் மேலுக்கு மாதிரி தரப்படல. இங்கே வாசிட்டு பஸ்கால் அடுக்கப்பட தெரியுமா தேவை வேறு அலைகளை கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு இது மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்தா தெரியும். அப்போ பியும் இதே போல கணிக்க மட்டும் சொன்னால் இதுக்கு பதிலாக போடலாம் 1.01 தர 15 30 + 273. அதே மாதிரி வந்துட்டு 70 + 273 கொடுத்தால் இந்த பியை கணித்து கொள்ள முடியும். பிபிஏ அவை பி வந்துட்டு 1.14 தர 15 பஸ்கால். இதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துறதுன்னு சொன்னால் இப்போ வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது பியும் அதிகரிக்கும். ஆக 20க்கு 9.8 விட 1.1 கூட, அதை விட ஏ கூட, அதை விட 1.8 கூட, அதை விட 1.12 கூட, அதை விட பி கூட இருக்கணும். ஆக இது அதன்படி வந்துட்டு பி 1.12 கூட 1.34 இருக்குது. ஆக அப்படியே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களோட விட கணிப்புகள் சரியானு சொல்லி. அடுத்தது நீங்கள் நான் முந்தி சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ள வைக்க நீங்கள் வெப்பப்படுத்துகிற அப்படின்னு கேட்டால் கனவுளவு முழுவதும் அல்லது பாத்திரத்தின் உள்ள நீர் முழுவதும் ஒரே வெப்பநிலை பண்ணுறதை கொடுக்கலாம். சரிதானே? அவ்வளவுதான் இதனுடைய விஷயம். இதில் நீங்கள் மேலும் மேலும் சில கேள்விகளை மாடல் பேப்பர் சிலையிலேருந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கு. இது மேக்சிமம் தியரி அடிப்படையாக கொண்டிருக்கு. அடுத்தது வெப்பநிலை நாங்கள் வரையறதுக்கு ஒவ்வொரு 10 பாய்ச்சியால் கூட்டி எடுத்தால் ஒரு சீரான புள்ளி பெறமில்லை காணொலி அந்த 10 பாய்ச்சியால் கூட்டி நாங்கள் எடுக்கணும். அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரக்சர். நான் 3வது ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். 3வது ஸ்ட்ரக்சர் இசைக்கவையினுடைய மொழியினை தோன்றுகிறது எங்களோட சுரமானி பிராக்டிக்கல் மூலம். அப்போ இதுவும் எக்ஸ்பெக்டில் இருக்கின்ற ஒரு கேள்வி தான். இது சுரமானி தொடர்பாக 3 வருடமாக லைட்டில் கேள்வி வந்துட்டாரு. நாங்கள் அந்த முறை இசைக்கு லைட்டை போட்டு ஸ்ட்ரக்சருக்கு சவுண்ட் எடுத்துக்குவாங்க. அந்த அடிப்படையில் இசைக்கவர் ஒன்றின் மொழியினை துணிவதற்கு பாடசாலை ஆய்வுகத்தில் வழக்கமாக பயன்படுத்தப்படுகின்ற பரிசோதனை ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டது. அப்போ சுரமானி பொட்டி இருக்குது, மீடுடன் தெரிய இசைக்கவர் ஒன்று தரப்பட்டிருக்குது, இலேசான காகித ஏறி ஒன்று தரப்பட்டிருக்குது, படித்தொகுதி தரப்பட்டிருக்கு, சுரமானி அமைப்பு தரப்பட்டிருக்கு. இசைக்கவரை முறை துணிவதற்கு இங்கே பரிவு முறை பயன்படுத்தப்படும். இந்த மேலும் 2 முறைகள் ஒன்று இருக்குது. அது தொடர்பாக பின்னர் நாங்கள் அப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உபாரணங்கள் இங்கே தேவையான அளவுக்கு உபாரணங்கள் என்னத்துக்கு தேவைன்னு சொன்னால் ஒன்று சுரமானி கம்மியினுடைய நீளத்தை பரிவு நீளத்தை காண்றதுக்கும் அதே போன்று அதனுடைய அலை நீளத்துடைய காண்றதுக்கு தெராசும் தேவை. அதில் வந்துட்டு எங்களுக்கு சோசியல் ரிட்டைல் கைட்டில் தரப்படும்படி முத்துலா தெராசி இங்கே நாங்கள் பயன்படுத்துவோம். முத்துலா தெராசி மாத்திரம் தான் இதுக்கு பொருத்தமான விட இல்லை துலா தெராசி எழுதினா எங்களுக்கு எந்த ஒரு புள்ளியும் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் எல்லா ப்ராக்டிக்கலையும் இலத்திரனிய தெராசி எழுதினு சொன்னால் விலேஜாக அது கரெக்டாகி கொண்டு போகும். இப்போ இலத்திரன் தெராசியை 300 ரூபாய் கொடுத்தா இல்லைங்க. அப்போ இலத்திரன் தெராசி மீட்டர் போல் 2 மொழி இந்த மாத்திரம் ஒரு புள்ளி. அடுத்தது வளமைக்கு சுரமானி தொடர்பான கேள்விகள் வரும்போது இந்த என்ன அதிர்வு முறை என்ன அது அலை அந்த அதிர்வு வகை என்ன அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டு வருகின்ற தொடர்ந்து இந்த பேப்பர் இந்த பிரிவில் இந்த செக்ஷனில் கேள்விகள் வரும்போது அடிக்கடி இதுக்குள்ள வினாக்கள் வரும். அப்போ அடிக்கடி வினாக்கள் வாரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வினாவா போட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இசைக்கவை அதிர்ச்சிகள் இசைக்கவையினுடைய புயங்களை என்ன அதிர்வு ஏற்படும். இசைக்கவை நாங்கள் ரப்பர் சுத்தியல் மூலம் தட்டி அது அதிர் சரிதானே? இப்ப இசைக்கவர் நாங்க இந்த புயங்களை ரப்பர் சுத்தியலை வச்சு என்ன செய்வோம்னு சொன்னா தட்டி போட்டு அதை இயங்க செய்வோம். இப்ப இங்க உண்மையில நாங்க பார்த்த மட்டும் சொன்னால் ரப்பர் சுத்தியில தட்டி அதிர்ச்சி செய்கின்ற பொழுது இந்த முனைகள் குறுக்காக
நிலைக்குத்தச்சு கொடுக்கும். இப்படி அது ஆகவே அதில் ஏற்படுத்தப்படுகின்றாலே குறுக்கு அலை, அது அப்படியே கடத்தப்பட்டு இங்க வரைக்கும் போகும். ஆகவே அது விருத்தி அலை. ஆகவே குறுக்கு விருத்தி அலை இதுக்கு பொருத்தப்படும். அதே நேரம் இது இப்படி அதிக வழியில் என்ன செய்யும், வளிமூலக்கூறுல முன்பின்னாக தள்ளும். அவை வழியில நெட்டாங்கு அலை உருவாக்கப்படும் போது அந்த நெட்டாங்கு அலை தொடர்ந்து அப்படியே நகர்ந்து கொண்டு போகும் போது ஆகவே அது என்னது, அது ஒரு அங்கே எந்த தடையும் இல்லை, எந்த ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட போறது இல்லை, அப்படியே வந்துட்டு போறதில்லை, அது ஒரு விருத்தி அலையா இருக்கு. அப்ப வழியில நெட்டாங்கு விருத்தி அலை உருவாக்கப்பட போகுது. இப்ப இசைக்காவ தொடர்பா நாங்க சில விஷயங்களை கலந்து உண்மையில இங்க இசைக்காவர்ல நாங்க இந்த பேப்பரை இசைக்காவர் என்று எடுத்துக்கொண்டா இப்படி இருக்குது இசைக்காவர். சரிதானே, இப்படி இருக்கக்குள்ள இந்த பேப்பரை நம்ம எடுத்துக்கொள்ளும். இப்படி இசைக்காவர் இருக்கிறது சொன்னால் இது இந்த இசைக்காவோட இப்படி மூடப்பட்டு சொன்னார். இசைக்காவர் இந்த உள்நோக்கி அதில் மூடப்படும். இப்ப இந்த இடத்துல இருக்கு. சரிதானே, இவ்விடத்திலிருந்த இசைக்காவனுடைய நிலை மேலுக்கா இருக்கு, மூடப்படும். அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னால் இசைக்காவர் இப்படி இருக்கு. இசைக்காவர் சரிதானே உள்நோக்கி அதிரும் போது இப்படி வரும். உள்நோக்கி அதிரும் போது இந்த மட்டத்தை விட அது மேலுக்கு ஆகும். ஆகவே ஆரம்ப புயிர் மையம் இது என்று சொன்னால் இங்க நகர வலிக்கிறது. சரிதானே, இதுல புறத்திலிருந்து நாங்க விஷ கொடுக்கல, ஆரம்பத்தை தான் அது புறம் கொடுக்கல. ஆகவே உயிர் மையத்துல மாற்றம் ஏற்படக்கூடாது. ஆகவே இந்த அடித்துண்டு என்ன செய்யும், இது மேலுக்காகும், அடித்துண்டு கீழ் நோக்கி அது சரிதானே கீழாது. அதே நேரம் சுரமானி இந்த இசைக்கவர் வெளிநோக்கி அதிரும் போது ரெண்டு முயம் இப்படித்தானே இப்படி அதிர போகும். வெளிநோக்கி போகல இது என்ன செய்யும், மட்டத்தை விட குறைய வரும். புயிர்மயம் கீழ் நோக்கி அதிரப்பாங்க, கீழ் நோக்கி அசைய பார்க்கும். அப்ப புயிர்மயம் கீழ் நோக்கி அதிரப்பல இந்த திணிவை சமப்படுத்துறதுக்கு இது என்ன செய்யணும், மேல் நோக்கி அசை ரெண்டு முதல் அதிர்வன் அசைய போகுது, அதிர போகுது. ஆகவே இந்த புயிர்மயத்தை சமப்படுத்துவதற்காக இது நெட்டாங்கு வடிவத்திலும் இது குறுக்கு வடிவத்திலும் அசையும். இங்க தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அதிரும் இசைக்கவனுடைய புயங்கள். ஆகவே குறுக்கு விருத்தி அலை, இதுல வந்துட்டு நெட்டாங்கு விருத்தி அலை நான் கொடுப்போம். சரியானே, அதே நேரம் நாங்க இசைக்கவரை வைக்கக்குள்ள சிலமானி பெட்டி மீது கொண்டு போய் வைப்போம். இப்படி வைப்போம். சரிதானே, இப்படி கொண்டு போய் வைக்க என்ன கேட்டால் இதனுடைய அதிர்வு அந்த தட்டை என்ன செய்யும், கேன்சல் பண்றோம். இது அதிர விடாது, அதை தடை செய்யும். சரிதானே, அப்ப அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கம்பியில கொண்டு வைக்க என்ன நடக்கும் சொன்னால் இப்படி கம்பி, இது சுரமானி கம்பி, இது பெட்டி, இது கம்பி. கம்பியில வைக்க என்ன நடக்கும் சொன்னால் கம்பியினுடைய அதிர்வை தடை செஞ்சு சுரமானி புயங்களுடைய அதிர்வும் ரெண்டும் குழம்பிடும். அப்போ ஒழுங்கான சக்தி ஊடுகட்சி எங்களால பெற முடியாது. அடுத்தது சுரமானி கம்பி. சுரமானி கம்பி எப்படி அதிர போகுது, இசைக்காவை இப்படித்தானே அதிர போகுது. இசைக்காவை கொண்டு நாங்கள் சுரமானி பெட்டியின் மீது வைக்க சொன்னால் சுரமானி கம்பி மேல் கீழாக அதிரும். அதன் போதுதான் காகிதோரி மேல் நோக்கி வீசி எறியப்படும். சரிதானே, அப்ப அது குறுக்கு அலை. மேல் கீழ் அதிரன்னு சொன்னா குறுக்கு அலை, ஆனால் அது ஒரு நின்ற அலை. அதே நேரம் இது அதிரத்தால இந்த பரிவின் போது இந்த இதை சுழவுல வழியில் என்ன ஏற்படும், மேலே கீழுக்கு தள்ளும். ஆகவே அதுல வந்துட்டு நெட்டாங்கலை உருவாக்கப்படும். அந்த நெட்டாங்கலை என்பது நிச்சயமாக விருத்தி அலை, தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காகித ஏறி. இப்ப இது பாலங்கள் என்று சொன்னால் இவ்விடத்தை வைக்கப்படும் காகித. சரிதானே, இது பாலங்கள் காகித ஏறி இவ்விடத்தை வைக்கப்படும். சரிதானே, இப்ப தொடர்ந்து பரிசோதனை செய்யப்படும். இது ஆரம்ப நிலை. சரிதானே, ஆரம்ப நிலை வந்துட்டு நாங்க என்ன செய்யறோம், பாலங்கள் அருகருகே வைக்கிறீங்க. இப்ப திரும்ப கூட்டிக் கொண்டு போறோம். அப்ப பாலங்கள் அருகருகே வைக்கக்குள்ள இது இருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியும் F சமன் 1/2L into T/M. டிக்கு பேர நாங்க எம்ஜி போடுறது, இங்க பாரத்தை கூட்ட போறோம். அப்ப இது கூடிச்சோம்னு சொன்னா இது மாறாது, ஒரு இசைக்கவை தான் நாங்க பாக்குறோம். அப்ப இது கூடிச்சோம்னா இதுவும் கூடணும், மேலுக்கு கூடிச்சோம்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் கூடணும். அப்ப எல்லாம் நாங்க என்ன செய்வோம், தொடர்ந்து ஆட்டி கொண்டு போவோம். அப்ப என்ன செய்வோம், இப்ப இது கூட செய்யணும்னு சொன்னால் அடுத்த டைம் நாங்க இந்த இதை கொண்டு போய் இங்க வைப்போம். இது நிறையா இவ்வளவு நீளம் மட்டும் சொன்னால் இவ்வளவு நீளத்தினுடைய நடுப்புள்ளி இது. அடுத்து இன்னும் கொஞ்சம் நாங்க நினைச்சிருக்கோம்னு சொன்னா இவ்வளவு தூரத்தினுடைய இது ரெண்டினுடைய நடுப்புள்ளி இது. சரிதானே, அப்ப இந்த காகித ஏறி இஞ்சலை நோக்கி நகர போகுது. இதை நீங்க மேலே படத்துல காட்டினாலும் சரி, கீழுக்கு அந்த இடைவெளியில காட்டினாலும் சரி, இரண்டுக்கும் நாங்க ஒரு புள்ளிகளை வழங்கக்கூடியதா இருக்கு. அடுத்து சுரமானியின் உத்தம பரிவு நிலையை காண்பதற்கு நீங்கள் பின்பற்றும் பரிசோதனை நடைமுறைகளை படிமுறைகளாக குறிப்பிட இது வளமைக்கு வாரம். இது நீங்க ஸ்கீமை பார்த்து என்ன வழங்க, பாலங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி சிறியதாகவும் ஆரம்பிக்கும், கிட்ட கிட்ட வைப்போம். பேசிக்கா அதை வைப்போம். அது போற என்ன செய்யும், அதுக்கு நடுவில் காகித வரையும் வைப்போம். உண்மையில காகித வரையை நாங்க வைக்கக்குள்ள இது ஏற்கனவே
எல்லா தொடர்ந்து பல வாசிப்புகள் எடுக்கணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் காகிதம் நடுவில் வைக்கணும். ஆனாலும் சில மாணவர்கள் மேலுக்கு இங்கே நடுவில் வச்சு தான் தரப்பட்டிருக்குது, அவை இந்த பொய்சை நம்ம உருவம் வந்து அதை வெட்டி இருக்கிறார்கள். அவை நாங்கள் என்ன செய்யறோம், அதை அதுக்கும் பொய்சை கொடுக்குறோம். சரியான உண்மையில எல்லா பிரிவுகளும் போது தான் இந்த கேள்வி தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் போது என்ன செய்ய போறோம், அப்ப நடுவில் வைக்கணும். ஆனா இனி அதை இப்ப படத்துல நம்ம கொடுத்தா நினைக்கிறோம் வேண்டதுக்காக வேண்டி நாங்கள் அதுக்கும் அதை எழுதாட்டியும் மனசு எழுதினாலும். மூன்றாவது, இது ஓடர் முக்கியம். கலக்கியால கலக்கிற அந்த முந்தி சின்னத்துக்கு ஓடர் தெரியல, ஆனா இதுக்கு ஓடர் கட்ட சரிதானே படிமுறையாக தான் நாங்கள் செய்யணும். மூணாவது, இசைக்கவரி அதிரத்தியை சுரமானிப்பட்டியின் மீது நாங்கள் வைப்போம். இசைக்கவரி அதிரத்தியை போட்டு சுரமானிப்பட்டியின் மீது நாங்கள் என்ன செய்வோம், வைப்போம். அதுதான் நான் காய்ச்சிட்டு எவ்வளத்தை வச்சான்னு திரைச்சிட்டு வர சரிதானே. சுரமானிப்பட்டியின் மீது செல்லக்குள்ள இப்படி கொண்டாந்து வைக்கிறீங்க, இப்படி கொண்டாந்து வைக்கிறோம் அடிப்பக்கம் பாடுற மாதிரி. காகிதரி மிக வேகமா அப்பால் எறியப்படும் வரை பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாங்கள் அதிகரிக்கும். சரிதானே, மிக வேகமா அப்பால் அதிகப்படும். சரிதானே, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க தூரத்தை என்ன செய்வோம், படிப்படியா கூடி கொண்டு போவோம். சரிதானே, ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், அது தூக்கி வீச்சப்படும். அந்த சந்தர்ப்பத்தான் அது பரிவு நடைபெறுகின்ற சந்தர்ப்பம். இசைக்கவையினுடைய மீடிலும் இந்த சுரமானி கம்பி அது இந்த மீடிலும் சமனா வந்துட்டு வரும். அந்த டைம்ல இதனுடைய நீளத்தை நான் கண்டுபிடிப்போம்னா சரி. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யும், கம்பியினுடைய பரிவு நீளம் எல்ல வந்துட்டு அளப்போம். அப்படி அளந்தது பிறகு இசைக்கவை நிலையான அலை உருவாகும் போது, தரப்பட்ட இசைக்கவைக்கு நிலையான அலை உருவாக்கப்பட போது எந்த சந்தர்ப்பத்திலே சொன்னால் பரிவு நீளம் எல் இல்லை. கம்பியின் தொங்கோடப்பட்டுள்ள திணிவு எம் கேபிட்டல், தொங்கோடப்பட்டுள்ள திணிவு கேபிட்டல். சுரமானி கம்பியின் அலை நிலத்திணிவு எம் ஐ குறித்த இசைக்கவரின் மூடிடம் எஃப்க்கான ஒரு கோவை எல் எம் எம் ஸ்மால் எம் சார்ல தரத்திலேயே உண்மையில வந்துட்டு நாம லம்டா சமன் இங்க இப்படி ஒரு அலை உருவாக்க போது ஆரம்பத்துல இங்க நாங்க பிரெக்டிகல் செய்யறது சொன்னால் இங்க முதலாவது உருவாக்கப்பட போது வந்துட்டு ஒரு தடம், முதலாவது வந்துட்டு தடம் ஒரே ஒரு தடம் உருவாக்கப்பட போது அதுக்கு ஒரு ரெண்டு மாறும் அப்படி என்று போகக்கூடியது. இங்க நாங்க முதலாவது அதாவது வந்துட்டு முதலாம் இசைக்கிறோம் சரிதானே, வந்துட்டு அடிப்படை மேட்டோனிக்கு தான் நாங்க இங்க பரிசோதனை செய்யப்படுறோம். சரி, நம்ம அடிப்படை மேட்டோனிக்கு செய்யக்குள்ள என்னன்னு சொன்னா அதனுடைய பீஜம் உயர் வைக்கும் அவை தூக்கி எறியப்படுறதை இலவா நாங்க அவதானித்துக் கொள்ளக்கூடிய வைக்கும் அவை அடிப்படை மேட்டோனிக்கு தான் நாங்க இங்க பிராக்டிகல் செய்யப்படுறோம். சரிதானே, அப்ப அடிப்படை மேட்டோனி செய்யறதுல எல்லாமே அடிப்படை மேட்டோனியா தான் இருக்க போகுது. அப்ப எல்லாமே அடிப்படை மேட்டோனியா இருக்கக்குள்ள இது வந்துட்டு தூரம் வந்துட்டு எல், ஆனா ஒரு தடம் மண்டல லம்டா பை 2 சமன் எல், அது லம்டா சமன் 2 எல். இங்க லம்டான்றதுக்குரிய குறியீடு தரல, ஆவே நீங்க லம்டா சமன் அந்த உருவாய்ந்த அலையினுடைய அலைநிலம் வந்து எழுத வேண்டும் கட்டாயம். உங்களுக்கு நோட்டேஷன் ஒன்று குறியீடு கேள்வியில தராட்டி நீங்க அதை கட்டாயம் நீங்க புதுசா யூஸ் பண்றேன்னு சொன்னால் அதை கட்டாயம் நீங்க கீழுக்கு விடையில கொடுக்க வேண்டி வரும். அப்ப lambda சமன் 2l இது நாங்க கொடுத்தால கொடுக்காட்டி மார்க்ஸ் கொடுத்தீங்க வேணும் சொன்னா டைரக்டா அந்த விடைக்கு போறதா நாங்க மார்க்ஸ் கொடுத்தீங்க. ஆனா இது எழுதுவது மிகவும் பொருத்தமான. ஆக s சமன் வந்துட்டு v சமன் f lambda, ஆக s சமன் வந்துட்டு lambda விங்கிள் b என்று வரும். சரி, சாரி v ஓவர் lambda என்று வரும். சரிதானே, b குறுகலை இந்த இதனோட குறுகலைக்குரிய கதிக்குரிய வாய்ப்பாடு வந்துட்டு t over m இழுவையின் ரொட்டுக்குள்ள t over m. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம், f சமன் lambda க்கு பதிலா 1/2l இந்த lambda க்கு பதிலா 2l into v க்கு பதிலா வந்துட்டு √t over m. இது ஸ்மால் அலைன் நிலத்தினியும் அவை t இங்க விழுவ வந்துட்டு இல்ல இங்க தொங்க விடப்பட்டுள்ள திணிவு வந்துட்டு கேபிட்டல் mg. f சமன் 1/2l into mg over m. ஆனால் இது வரைவரையில நாங்க என்னத்தை மாத்தி திணிவை மாத்தி அதுக்கேற்ற மாதிரி நீளம் மாறும். வரைவரை திணிவை மாத்திரம் அதுக்கேற்ற மாதிரி நீளம் மாறும். அப்ப திணிவை மாத்திரம் மட்டும் சொன்னால் திணிவை மாத்திரத்தால நீளம் மாறும். சரியானே, அப்ப திணிவு வந்துட்டு சாரா மாதிரியும் நீளம் சார மாதிரியும் இருக்கு. ஆக எங்களுக்கு தெரியும் f சமன் 1/2l into √mg over m என்று சொன்னால் இப்ப நாங்க என்ன செய்யணும், l வந்துட்டு l f இந்த m மாத்த l மாறும். அப்ப l x க்கு l y க்கு m x க்கு மாற மாதிரி செய்யும். ஆக இது வந்துட்டு இந்த வர்க்கத்துக்குள்ள கிடக்கு, வர்க்கத்துக்குள்ள வரக்கூடாது, அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள கிடக்குது. x y அச்சிலே உள்ள பெருமானங்களை வந்துட்டு நாங்க வர்க்க மூலத்துக்குள்ள இருக்காம வெளியில கொண்டு வந்து அதை எழுதுவோம். சரிதானே, ஏன்னு சொன்னால் எங்களுக்கு டைரக்டா அந்த விட கிடைக்கக்கூடிய அளவு. அப்ப இங்க என்ன வருமானு சொன்னால் எல்லும் இங்க எம்மும் வந்துட்டு இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த இத வர்க்கமாக்கினா f வர்க்கத்திங்கள் 1/4l வர்க்கம் வர்க்க மூலத்துக்குள்ள வாரது எங்களுக்கு பரிசோதனை பெருமானத்துல இலவா விடை எடுக்க முடியும். ஆனா வர்க்கத்துல வந்தா இலவா எங்களால விடை எடுக்க முடியும். வர்க்க மூலத்துக்கு இருக்கும்போது அந்த பரிசோதனை கணிதத்தன்மை மாத்திரத்துல இதை நாங்க இலவா வர்க்க மூலத்தை எடுத்துக்கொண்டு வர்க்கத்துக்கு கொண்டு போவோம். சரிதானே, அப்ப 1/2l into mg over m and வரும் 4l square 1/4l square ன்னு சொல்லி இப்ப நாங்க m தானே வெச்சுக்கோணும். அப்ப இந்த l கொண்டுவோம், l square சமம் 1/4f m. இந்த g எஞ்சால கொண்டுவோம்னா g என்று வரும் m. அப்ப y சமம் m x என்று வரும். அடுத்த வாட்டி சாரா மாறி என்னன்னு சொன்னா m திணிவு
அதை எம்மண்டு கொடுக்கலாம் அல்லது தொங்கோடப்பட்ட திணி வந்து கொடுக்கலாம். இங்கே சார் மாதிரி வந்துட்டு எல் வர்க்கம் அல்லது நீளத்தின் வர்க்கம் அல்லது பரிய நீளத்தின் வர்க்கம் ரெண்டும் சரியான்னு சொன்னால் ஒரு புள்ளி நாங்கள் வழங்கியிருக்கோம். அடுத்து இனி என்ன சார் இந்த வரைவுக்கு இல்லை இதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் வரைவிலிருந்து வேறொரு வரைவு கீறப்பட்டிக்க அந்த வரைவு கீரணத்திலிருந்து சில ஆள்கூறு ரெண்டை தந்திருக்கிறோம். இப்போ என்ன ஆள்கூறு அப்ப 100 நம்ம 0.04 என்ற உருவாக்கிப்போம். அடுத்தது 500 நம்ம 0.20 உருவாக்கி தான் இது பை ஸ்பெசிபிக் நாம எப்பவும் ஒரு ஆள்கூறை குறிக்கக்குள்ள எஸ்காமாவை என்ன குறிப்போம் அது எக்ஸ் இது பை. ஓகே இப்போ எங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் எல் வந்துட்டு இதான எல் பைதான எல் இது வந்துட்டு என்னது திணிவு கேபிட்டல் இது வந்துட்டு மீட்டர்லையும் இது வந்துட்டு என்னத்துல அளக்கப்பட்டிருக்குது உண்மையிலே எல் தான் மீட்டர். இங்க தரப்பட்ட பெருமானம் என்ன எல் வர்க்கத்தினுடைய பெருமானம். இப்போ இது மீட்டர் வர்க்கத்திலையும் இது கிராம்லையும் இருக்கு. அப்ப எங்களுக்கு படித்திருந்த காலேஜில் நாங்க என்ன செய்வோம் பையால் குரு வித்தியாசம் 500 மைனஸ் 100 சாரி பையால் குரு வித்தியாசம் 0.2 மைனஸ் 0.04 எக்ஸால் குரு வித்தியாசம் 500 மைனஸ் 100 இதுக்கெல்லாம் நாங்கள் அளவு போட்டு மிக்கதில்லை இறுதியுடைய எடுப்போமே. அப்போ கீழுக்கு என்ன வரும் 0.16 400 வரும். இது மீட்டர்லையும் இது கிராமிலையும் வந்துட்டு இருக்கும். அவை நாங்கள் எங்களுக்கு இறுதிவிட வந்துட்டு எஃப்கான்னு சொன்னதால இதை நாங்கள் 0.16 தர 0.16 மீட்டருக்கு 400 தர 10.3 கிலோகிராம் என்று எடுப்போம். சரிதானே? இப்ப இதானே படித்திறன் எங்களுக்கு ஜி என்று அதாவது படித்திறனது சமன் ஜி ஓவர் 4f வர்க்கம் எம்முக்கு வந்துட்டு சமன். இது என்னதுன்னு சொன்னால் இது 10 4 f வர்க்கம் தெரியா தர சிமோலன் தரப்பட்டிருக்குது 1 தர 10.3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 தர 10.3 போடும். பிறகு நீங்க கட்டாயம் போடும் 1 தர 10.3 சரியானே. அது என்னதுக்கு சமனாகி 0.0 இங்க கண்ட பெருமானம் இதை கொண்டாங்க 0.16 400 தர 10.3 சமனா இருக்குது. அதுல இருந்து எப்ப கண்டா 79.06 ஹெர்ட்ஸ் என்று வரும். இதை நீங்க மட்டம் தட்டியும் கொடுங்க 79 கொடுக்கலாம் சரிதானே. இங்க 0 ஆனா இது கொடுக்கறது பொருத்தமான சரிதானே. இப்ப இங்க என்னன்னு சொன்னால் சுருக்கக்குள்ள இது பிறகு இதுக்குள்ள சுருக்குறீங்க இந்த 400 இதை இப்படி வெட்டி காட்டுறீங்க. நீங்க ரஃப்ல வெட்டி காட்டுங்க என்ன செய்யுங்க உங்களோட ஆன்சர்ல வெட்டி அடிக்கப்படாது. அப்ப நான் இதை வெட்டி வைக்கிறேன் நான் என்ன நினைக்க இதை நீங்க எழுதியிருக்கிறேன் எழுதி போட்டு வெட்டிக்கிறேன் அப்படி ஒரு பிரயோஜனம். தயவு செய்து பிரதியிடக்கூடிய சுருக்கக்கூடிய எந்த ஒரு வெட்டுதல்களும் சுருக்குன்ற வெட்டுதல் உங்களோட ஆன்சர் சீட் இருக்கக்கூடாது. அதே நேரம் இப்போ ஒரு ஆன்சர் சீட் ஸ்ட்ரக்சர் பேப்பர் நீங்க அதுல எப்படி எழுத போறீங்க உங்களோட கணித்தல்கள் கால்குலேஷன் நீங்க ரஃபா செய்யறது எல்லாம் பேப்பர் அடியிலேக்கு இடவு அந்த இடவு இந்த இடவுக்குள்ள அதை கொடுக்காங்க சரிதானே. அதுவும் முடிய என்னைக்கு சில டைம்ல பிரச்சனை வாழ்றதுக்கு வாய்ப்பு தயவு செய்து அதை கொடுக்காங்க. சில நபர்கள் இந்த எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எழுதுறதை நான் கண்டதில் சொல்றேன் நீங்களும் அந்த பிள்ளையில விடாது. அப்ப இதுக்கு மட்டும்தான் நாங்க புள்ளி கொடுத்துருக்கோம் சரிதானே. இறுதி விலைக்கு மட்டும் புள்ளி கொடுத்துருக்கோம். அப்ப சில வேளையில இதுக்கும் புள்ளி வரலாம் நீங்க எல்லாத்துக்கும் ஒதுக்கப்படுறதில்ல அதுக்கு நாங்க புள்ளியை கொடுத்துருக்கோம். அடுத்த வினா வந்துட்டு இது ஒரு புதியதொரு வினா சொன்னா உங்களோட ரெட்டியல் கைட்ல லாஸ்ட்ல இருக்குது. நான் இதுவரைக்கும் இதுல கேள்வி வந்ததை நான் காணல பார்த்து பண்ணேன். அப்ப இனி வாரத்துக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் அதிலும் இசைக்கிறோட நாங்க சுரமானிக்காமி பரிவுறும் அந்த சந்தர்ப்பத்தை பிறகு நாங்க பரிவு முறை பயன்படுவோம். பரிவு முறை என்று சொன்னா என்ன இதுல வந்துட்டு அந்த காகிதம் தூக்கி எறியப்படும் வரை ரெண்டுக்கும் பரிவு நடக்கும் வரை நாங்க என்ன செய்யணும் சொன்னா பார்த்து கிடைப்படும். இதுக்கு மேலும் 2 முறைக்கு ஒரு செவிமடுத்து இசைவாக்கள் அதே போன்று அடிப்புகள் மூலம் இசைவாக்குன்ற அந்த 2 மெத்தட்கள். முதலாவது வந்துட்டு நாங்க எப்படி செவிமடுத்து இசைவாக்கள் பார்ப்போம். இசைக்காவையின் சுரமானிக்காமையின் பாலங்கடைப்பட்ட பகுதியை இடையிடையே அதிர்ச்சி என்னத்தையும் இசைக்காவை அதிர்ச்சியில சுரமானிக்காமை பாலத்தை ரெண்டையும் இருக்கிறது. இசைக்காவை அதிர்ச்சியை முடிக்க சுரமானிக்காமை அதிர்ச்சி இது வைக்கும். இப்படி இரண்டும் ஒரே சுரத்துல கேட்கிற ரெண்டுக்கும் இடையில அடிப்பு ஏற்படாம ரெண்டும் ஒரே சுரத்துல கேட்கிற மாதிரி நாங்க பாலத்துக்கு இடைப்பட்ட நிலத்தை அதிகரிக்க தட்டுறது இப்படி ரெண்டையும் செய்யுது சரிதானே. அப்ப சுரமானிக்கு இந்த இசைக்காவை அதிர் குறையக்குள்ள திரும்ப தட்டுறது சுரமானிக்காம என்ன செய்யுது அந்த பாலத்துக்கு இடைப்பட்ட நிலத்தை அதிகரிக்க தட்டுறது ரெண்டு சுரத்திலேயும் வேறுபாடு ஏற்படாத மாதிரி ஒரே சுரத்துல கேட்கும் போது அந்த நிலம் தான் என்னது சுரமானிக்காம்பியினுடைய பரிவு நிலை. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னால் 2 மூடிதனம் சமனாகிறது தானே பரிவு. அப்ப 2 மூடிதனம் சமனாகிறதுன்னு சொன்னால் இங்க காதலை கேட்கணும்னு சொல்லக்கூட ஒளிந்த அந்த இயல்புகளை நான் கொடுக்கணும் கணிப்பின்ற அதனுடைய பௌதிக கணியத்தை நான் கதைக்க கூடாது. ஆகவே சுரமட்டு இங்க கதைக்கணும் சுரமட்டு கட்டாயம் எழுதுவோம். அடுத்தது ஒளியினுடைய இயல்பு நாங்க அடிப்புகள் மூலம் இப்படி செய்வாக்கலாம். இசைக்கவையும் சுரமானிக்காவை பாலங்கள் ஏற்பட்ட போதையை ஒரே காலத்தில் தான் செய்யணும். அது போல 2 செய்யணும். அடிப்புகள் கேட்கும் வரை சொன்ன என்ன அர்த்தம் அடிப்புகள் கேட்டுக்கொண்டிருக்கும் வரை என்ன செய்யறது பாலங்கள் அடிப்பு கேட்கும் தானே அது போற முடியும் இது போற முடியும்னு சொன்னால் நிச்சயமா என்ன செய்யும்
ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு உண்டு. அப்ப அடிப்பு கேட்கும், மீடு வேறுபாடு அடிப்பு கேட்கும். அப்ப அடிப்பு கேட்கும் வரை அதாவது என்ன அர்த்தம், இப்ப அடிப்பு கேட்க முடியும் அது வரைக்கும் பாலத்துக்கு இடைப்பட்ட அதிகரிக்கும். அப்ப என்ன சொல்றான், அடிப்புகள் கேட்கும் வரை இடையிலான இடைவெளியை சிறிய பெருமானத்தை அதிகரிக்கும். ரெண்டையும் மூட்டி அது போறாங்க அதிகரிக்கும். பின்னர் அடிப்புகள் கேட்காத அந்த நிலை வரை பாலங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியை நாங்கள் என்ன செய்யணும், அதிகரிக்கும். பதுவரை அதிகரிச்சா அடிப்பை கேட்க முடியும். அந்த டைம்ல சமநிலை எடுத்துக்கணும். இனி அடுத்த கேள்வி, இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு வினா. அப்போ அதுக்கு ஒன்று வீதம் 2 நான் கொடுத்தியும். உண்மையில் அதுக்கு நாங்கள் விளக்கத்தை கேட்கல மீன்ஸ் இந்த நான் இப்போ உங்களோட சின்ன விளக்கமும் உங்களோட ப்ராக்டிகல் கைடு இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு நான் கேட்கல. சரிதானே, ஏன் கேட்கல என்று சொன்னால், இப்போ இது கேட்டோடனே நீங்கள் ஒரு அலர்ட் ஆகி அதை கொஞ்சம் பார்த்து வெப்பேன்றதுக்காக தான் இது கேட்கல. இப்போ நாங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதையும் விடையா எழுதாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று வருமானதுக்காக தான் நாங்கள் இதை கொடுத்தது. சரிதானே, இப்போ கீழே தரப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட சுருமானிப்பட்டி ஒரு ஒன்றில் உள்ள சுருமானிப்பட்டியிலேருந்து எவ்வளோ வரும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே துளைகள் இல்லை, இங்கே சீரான துளைகள் இடப்பட்டி. அதே போன்று அங்கே இன்பில்டா ஏற்கனவே அங்கே ஆல்ரெடி பொருத்தப்பட்டுள்ள அடிமட்டம் இல்லை, அதாவது மீட்டர் கோல் இல்லை. எங்கே என்ன செய்யுது, மீட்டர் அடிமட்டம் இல்லை, மீட்டர் கோல் இங்கே வந்துட்டு இன்பில்ட் ஏற்கனவே அதில் மீட்டர் கோல் பொருத்தப்பட்டி. அப்போ ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த சுரமானிப்பட்டியிலே மீட்டர் அளவுக்கு தான் பொருத்தப்படும். உண்மையிலே நாங்கள் அங்கே அந்த இங்கே அனுகூலம் எடுக்கிறதுக்குள்ள அதில் எங்கே ஸ்பெஷல் என்று சொல்லி அதுக்குரிய அனுகூலத்தில் வரதான் பொருத்தமான ஒரு ஆன்சரை வந்துட்டு இருக்கு. சரி, நான் இந்த முறைமையில அந்த அனுகூலத்தை மட்டும் கொடுத்தா நான் அந்த ஏன் இப்போ உதாரணத்துக்கு சுரமானிப்பட்டியிலே மீட்டர் குளம் இங்கே இடப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஒரு புதிய ஒரு என்ன வேறுபாடு என்று சொல்லி போட்டு அனுகூலத்துக்கு வர்றது ஒரு மிகவும் பொருத்தமான ஒரு விடையெழுதுறதுக்கான அணுகுமுறையா இருக்கு. அப்போ குறைவான பரமையாண்மை வலுவோட இலகுவா நாங்கள் பரிந்துரத்தை பண்ணலாம். ஒன்று நீங்கள் யோசிக்கலாம் என்னன்னு சொன்னால், அப்போ நான் மாறேன் இப்போ என்ன இருக்குது, இதாமத்துக்கு அந்த பாலம் சரியாவே, இது பாலம் இங்கே இருக்குது, அந்த மற்ற பாலம் 2 பாலங்கள் இருக்குது. இது சுரமானி கம்பி அப்படியே போய் அங்கே போகும். இப்போ நீங்கள் மீட்டர் போடுறது இவ்வளவு வச்சு ஆசை, இது பறவையான ஓடும் இன்பில்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னால் என்னது, இப்போ இந்த 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 குறி வந்துட்டு ஆல்ரெடி பொருத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த சுரமானி கம்பியுடைய நீளத்தை இலகுவாக நான் கழித்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இந்த இந்த துண்டு அதுக்கு வரக்கூட சுரமானி கம்மியோடைய நீளத்தை இதில் உட்காந்து கொள்ளலாம். சரிதானே, இப்போ நீங்கள் யோசிக்கிறாங்க இன்பில்டாக பொறுத்துருன்னா எவ்வளத்தை பொறுத்துறேன், இப்படத்தை தான் பொறுத்துரு. இதில் பொறுத்து என்ன நடக்கும்னா சுரமானி கம்மி முன்னிக்கு நீளத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இப்படத்தை பொறுத்துவாங்க. சரி, முன்னூறு இப்படத்தை ஒரு கோடு ஒன்று அடிச்சு வைக்கிங்களா, இந்த கோடும் இந்த அளவுலையும் பொறுத்துற டைமில் நீளம் மட்டும் கண்டுபிடிக்கும். சரியா, நான் இன்னும் கொஞ்சம் பேச சொன்னால் இதுதான் சுரமானி கம்மி இருக்கிறது. அப்படிதான் இந்த கோடு இது வந்து அளவு தெரிஞ்சு போட்டோம். இது சரியா பொருந்த தலைவர்கள் என்ன சொன்னால் அது ஏற்கனவே பொருத்தப்பட்டீங்கன்னு சொன்னால் இது பரிவு நிலத்தை நாங்கள் இதில் கண்டுகொள்ளலாம். சரி, இதே இடத்துல தானே நான் இந்த மீட்டர் போல எக்ஸ்டர்னலாக கொண்டாந்து வைக்க போகிறேன். அப்போ அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் சில வேலைகளில் இது நிலையாக பொருத்தப்பட்டீங்கன்னு இருக்கும். இது முன்னுக்கு இருக்கா, சரி, இது ரெண்டும் ஒரே நேரம் சரி. இங்கே ஏற்கனவே இந்த மீட்டர் கோல் இதில் பதியப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு வளர்ந்து இது ரெண்டும் நேரில் இருக்கிறதா இல்லையா முன்பிட்ட மீட்டர் கோலை கொண்டாந்து நீங்கள் வைக்கக்குள்ள என்ன செய்யப்படா இது ரெண்டையும் நீங்கள் இணைக்கிறது. மீட்டர் கோலை எப்படி இணைச்சு விட்டு சொன்னால் குறுக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் நீளம் மாறிடும். ஆகவே பரிசோதனையில் பறவையாண்மை வலு ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். அதே நேரம் இதை பொருந்த வைக்கிறதும் சில வேளைகளில் சிக்கலான வந்து திரிக்கும். அதனால நாங்கள் மீட்டர் போல ஏற்கனவே பொருந்தி வைக்க நல்லது. அதே நேரம் ஒவ்வொரு தரத்திலையும் நாங்கள் திரும்ப மீட்டர் போல கொண்டு வர இந்த பிரச்சனையில தவிர்க்கிறதுக்கு இன்பில்டா ஏற்கனவே அது பொருத்தப்பட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் ஆமை. அதே நேரம் அடுத்தது வந்துட்டு இங்கே இரண்டாவது சுரமானிப்பட்டி பக்கவாட்டில் வட்டவடிவ ஒளித்துளைகள் சீரா அமைக்கப்பட்டுள்ளது. உண்மையில சுரமானிப்பட்டி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சாதாரண சுரமானிப்பட்டியில வெளியப்பட்டி உள்ளுக்கு வழி. இப்ப நாங்க இசைக்கவை அதிர வைக்க சுரமானிப்பட்டி மீது கொண்டாந்து வைக்கக்குள்ள அது உள்ளுக்கிக்க வழி விட்டுறாது. உள்ளுக்கிக்க வழி விட்டல் அதுன்னு சொன்னால் அது உண்மையில சுயமாக சுதந்திரமாக அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அது ஒரு பொட்டிக்குள்ள அடைக்கப்பட்டிருக்குது. ஆகவே வந்துட்டு அந்த சக்தி ஊடுகடத்துகின்ற ஆற்றல் அது உயர்ந்த வீச்சத்தில் அதிரும் போது உயர் சக்தி அது எடுக்கும் சுரமானி இசைக்கவையில் இருந்து இங்கே அது உயர்ந்த வீச்சத்தில் அதிரத்துக்கு ஒரு தடை இருக்கிறதுல ஒரு உள்ளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதுல அது உயர்ந்த வீச்சத்தில் அதிரத்துல ஒரு தடை இருக்கும். அவை சக்தியை எடுக்கிறதுல ஒரு குறைவுத்தன்மை சக்தி ஊடுகடத்தை குறைவடையக்கூடியது வரைக்கும் உரு ஒன்றில காட்டும். இங்க காட்டப்பட்டிருக்கிறதுல சீரான துளைகள் இடப்பட்டிருக்குது. அவை வளிமண்டலத்தோட தொடரில் இருக்குது. அவை உயர்ந்த வீச்சத்தோட அதிரெல்லாம் உயர்ந்த வீச்சத்தோட அதிர்ன்னு சொன்னால் உயர்ந்த அளவு சக்தி ஊடுகடத்தியை காட்டும். உயர்ந்த அளவு சக்தி ஊடுகடத்தியை காட்டினால் அந்த சுரமானி
பரிவு நீளத்தை மிக அழகாக மிக துல்லியமான பரிவு நீளத்தை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சக்தி உருவடத்தை அதிகரித்து என்று சொன்னால் இது அதிகரிக்கின்ற வீச்சம் அதிகரிக்கும். ஒரு குறித்த நீளத்துக்கு அது தூக்கி எறியப்படுகின்றதை நாங்கள் இலகுவாக காகிதவரி தூக்கி வீசப்படுறதை இலகுவா அறிந்து கொள்ள முடியும். அதே நேரம் இயல்தகுபாடு குறித்த பரிவு நீளம் தூக்கப்படுறது குறையும். அந்த அதிகரிப்பினால் சக்தி விரைவா உருவடத்தப்படுறது சரிதானே. அப்ப அந்த விடைக்கு நாங்கள் வரலாம். இலகுவாம் துல்லியமாம் பரிவு நீளத்தை காணலாம். இனி அடுத்தது இன்னொரு விதமான ஒரு பிரச்சனை பார்க்கலாம். இப்போ நாங்கள் பாலங்களுக்கு இடைப்பட்ட சுரமானி கம்பியில் காணப்படுகின்ற இழுவைக்கு தான் இங்கே நாங்கள் T = 1/2L இந்த T இழுவைக்கு பதிலாக நாங்கள் MG என்று போகிறோம் சரிதானே. இந்த T க்கு பதிலாக நாங்கள் MG என்று போகிறோம். அதன் பிரிச்சு மூலம் இப்போ இந்த T என்றது இழுவை தொங்கப்பட்டுள்ள திணிவுக்கு தான் சமன இருக்கின்றதை நாங்கள் எப்படி உறுதிப்படுத்தோம். உதாரணத்துக்கு என்ன செல்ல வாரன்னு சொன்னால் இது கம்பி இங்கால அந்த கம்பி இருக்குது. இங்கால தொங்கோடப்பட்டி இது தொங்கோடப்பட்ட திணிவு. இது MG சரிதான் MG. இதுல உராய் இருக்கும் சொன்னா என்ன செய்யும் சொன்னால் இந்த இஞ்சலைக்கு இழுவேன் இது இஞ்சலைக்கு இழுவேன் சரிதானே. கம்பியிலேக்கு இழுவேன் இதை நான் ரெண்டு உடைக்கும். ஒன்று இது இதை இழுக்கிறது சுரமானி கம்பி கப்பி இழுக்கிறது கப்பிய சுரமானி கம்பி இழுக்கிறது. இங்கே கப்பிய இந்த கம்பி இழுக்கிறது இது இந்த கம்பி இழுக்கிறது சரிதானே. அப்ப இது ரெண்டு சமம் T1 T1 இத T2 T2 ன்னு போகும் சரிதானே. இங்க உராய் வீதிக்கு மட்டும் சொன்னால் T2 T1 சமனாகாது. எக்ஸ்ட்ராவா வந்துட்டு T1 சமன் T2 பிளஸ் ஜெரிக்க உராய் வீட்டா ஆக இந்த கப்பி ஒப்பமானதா இருக்கும். அது வந்துட்டு முதலாவது. அடுத்தது ஏன்னு சொன்னால் இங்க எதிர்க்கக்குள்ள இது கீழ் நோக்கி வழுக்க பார்க்கும். அதை எதிர்த்து இங்க ஒரு உராய்ச்சை கொடுக்கப்படும். அப்ப இதுவும் இந்த இழுவை ரெண்டும் சரி ஓகே தானே. அடுத்தது இந்த T2 அதே நேரம் சேர்ந்து கிளம்பும் கீழ் நோக்கி வழுக்க பார்க்கலாம். அந்த உராய் ஒன்று அடுத்தது என்னன்னு சொன்னால் அடுத்தது இப்ப இந்த ரெண்டு பாலங்களும் இதுக்கு இடைப்பட்ட நிலம் தானே. இப்ப இந்த பாலம் இப்ப இதுல இந்த பாலம் உராயுடைய இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி இப்ப இந்த பாலம் இஞ்சதான் நோக்கி இழுக்கும். அவன் இஞ்சல் நோக்கி உராய்வு செய்து கொடுத்துரும் சரி. திணி இஞ்சல் நோக்கி இருக்கிறதால அங்கால போப்பா அப்ப இஞ்சல் நோக்கி உராய்வு செய்து கொடுக்கும். இந்த உராய்வு செய்யும் இவர்த்திருக்கின்ற இழுவையோட வந்துட்டு சேர்ந்து T சமன் இந்த T1 இந்த F2 இது F1 எடுப்போமே இந்த F2வும் சேரும். ஆகவே இந்த பாலங்கள் உராய்வதை இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த MG இந்த T2 சாப்பிடும். இப்ப இவரத்து MG இந்த புள்ளியில MG தொழில் இது திரிவுடையா இருந்தால் இந்த சின்ன கம்பியினுடைய திரிவு MG இந்த M1G என்று போடும். M1G சேர்ந்துதான் T2 சமன் கேபிட்டல் MG பிளஸ் M1G. ஆகவே இதை நாங்க குறைக்கிறதுக்கு M1G வந்துட்டு இது இலேசானது இருக்கும் சொல்ல முடியாது. இலேசானது பரிசோதனைக்கு பிள்ளை ஏன்னு சொன்னால் இந்த பரிசோதனை பயன்படுத்தப்பட்டுள்ள சுரமானி கம்பிகள் எல்லாமே திணிவுடையதா இருக்கும். ஆகவே அழகு நல்ல திணிவு குறைந்ததா இருக்குது அல்லது திணிவு குறைந்ததா இருக்கு என்று சொல்ல முடியும். அதே நேரம் இங்க தொங்கோடப்பட்ட கம்பியினுடைய நீளத்தை குறைவா வைத்திருந்தாலும் இந்த திணிவை நாங்க குறைக்க முடியும் தானே சரிதானே. அப்ப அந்த ரெண்டு விடையும் நாங்கள் எழுதுவது பொருத்தமானதா இருக்கு. அதுல இரண்டு விடை சரியா இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்க அந்த புள்ளிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கு சரிதானே. அப்ப இது நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய. அதே போன்று இதோட எங்கட மூன்றாவது ஸ்ட்ரக்சர் முடிவு. இனி நாலாவது ஸ்ட்ரக்சர் நான் பார்ப்போம். நாலாவது ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரிசிட்டி தொடர்பான ஒரு ஸ்ட்ரக்சரை நாலாவது சைக்கிள் எலக்ட்ரிசிட்டியில வந்திருக்கிறது. இதுவும் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது எக்ஸ்பெக்ட் செய்யக்கூடியதான். இதுல வந்துட்டு நாங்க டெஸ்டிங் வார அந்த பிராக்டிகல் போட்டிருக்குது. மின்கல முறை விநியோக செய்ய அகத்தடையை வரைமுறையினால் துணிவதற்கு ஒரு மாணவன் ஒரு பரிசோதனையை திட்டமிட்டுள்ளார். அதற்காக அவன் பயன்படுத்துவதற்கு ஒரு பூர்ணமற்ற மின்சுற்று இந்த உருவில் தரப்பட்டது யூரோட்டு. இப்போ இதுல மில்லியம்பியர் மாணி இலக்க வோல்ட் மாணி. இப்போ மில்லியம்பியர் மாணி சொல்லி கொண்டு வோல்டேஜுக்கு வழிபடுத்தப்பட்டுள்ள இலக்க வோல்ட் மானியம் செல்லப்பட்டி என்பவற்றின் சுட்டுக்குறியீடு நேர்மறை முடிவுடன் வரைகிறது சொல்லி. இப்போ எங்களுக்கு தெரியும் சுட்டுக்குறியீடு சொல்லக்கூட இப்போ இடைவெளி 3ல வரைகிறதா 2ல வரைகிறதான்னு பார்த்தா கீழுக்கு கேள்வி அதில் ஏற்பாட்டில் 2வது இடைவெளி 3க்கு கேள்வி போட்டிருக்கோம். ஆகவே நாங்கள் 2ல வரைவோம் சரி. நம்ம இதில் வந்துட்டு எம் சிமோட மில்லியம்பியர் மாணி. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் சுற்றுல தொடரா மின்கலத்தோட தொடராதான் அம்பியர் மாணியில் நினைப்போம். கல்லோட மாணி அம்பியர் மாணி மின்னோட்டத்தை கணிக்கக்கூடிய உபாரணங்கள் நினைப்போம். அதே நேரம் அடுத்த ஒரு ஓட்ட கணிக்கக்கூடிய ஓல்டு மாணியை அதுக்கு மின்கலத்துக்கு தொடரா நினைப்போம். அதான் வந்துட்டு ஓல்டு மாணி. இப்ப இதுக்கு ஒரு புள்ளி இதுக்கு ஒரு புள்ளி. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் அம்பியர் மாணியை ஓல்டு மாணியை சரி மின்கலத்தினுடைய மறை முடிவு
இடத்தோட அதோட மறைமுடியுடன் மாறும் மாதிரி மின்கலத்தினுடைய நேர்முடியுடத்தோட அதோட நேர்முடியுடன் மாறும் மாதிரி தான் நாங்க வந்து என்ன செய்வோம் இடப்போம். அப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு புள்ளியும் அதே நேரம் பிளஸ் மைனஸ் கூடிய ரெண்டுக்கும் நீங்க சரியா போட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் அதுக்கும் ஒவ்வொரு புள்ளியும் நான் கொடுத்தேன். ஒவ்வொரு புள்ளியும் இதுக்கு ஒன்று ரெண்டும் சரியா போட்டீங்கன்னா உருவாட்டி. இப்ப அடுத்தது நாங்க இப்ப இன்னொரு புள்ளியம் நாங்க முந்தி கேட்ட பேச மில்லியாம்பியர் மானியம் செல்லக்கூட இதுல இருந்து நாங்க எடுக்கின்ற வாசிப்புகள் எல்லாமே மில்லியாம்பியர்ல இருக்கு. அதே நேரம் எங்களுக்கு ஓட்டுமானியில இருந்து கிடைக்கப்படுகிற வாய்ப்பு எல்லா வாசிப்புகளும் வோல்ட்டில் இருக்கு. அப்ப அடுத்து ரெண்டாவது கீழே காட்டப்பட்டுள்ள உருப்படிகளில் இடைவெளி 3இல் இணைக்கப்பட வேண்டிய உருப்படியை தெரிவு செய்து அதன் சுற்றுக்குறியீட்டை ஒரு ஒன்றில் வரைக. இப்போ உருப்படி இருக்கு. இங்க நாங்க அமர்த்தும் சாவியை தான் பயன்படுத்தும். ஏன் செறிவு சாவி? இப்போ உருப்படி ஒன்று செறிவு சாவி அவருடைய குறியீடு சுற்றுக்குறியீடு இப்படி வரும். உருப்படி இங்க 2 வந்துட்டு என்னது? உருப்படி 2 அமர்த்தும் சாவி. இங்கே நாங்க தட்டும் சாவி அமர்த்தும் சாவி அல்லது தட்டும் சாவி அல்ல அமர்த்தும் சாவி, அதே நேரம் சொருகு சாவி. இது ஏன் இந்த 2 வேறுபாடு என்று சொன்னால் இங்க எங்களுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் சுற்றினூடாக பாய்ந்த மின்னோட்டம் ஒரு குறுகிய நேரத்துக்கு, அதாவது வாசிப்பை எடுக்கின்ற காலப்பகுதியின் போது மாத்திரம் தான் சுற்றுக்குள்ள மின்னோட்டத்தை ஓட வரும். அப்படி குடலில ஓட அப்படின்னு சொன்னால் இந்த மின்கலம் மின்னிறக்கம் அடையும். எங்களுக்கு இந்த பிராக்டிக்கல் மின்கலத்தினுடைய மின்னியக்க விசையை மாறாம வைத்துக் கொண்டு செய்யறது சரிதானே. ஆகவே தான் வந்துட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த மின்கலத்துல மின்னியக்க விசையை இயற்ற அளவுக்கு எங்களுக்கு வீழ்ச்சி அடையாது. அதாவது எங்களோட பரிசோதனை காலப்பகுதிகளின் போது அது இறக்கம் அடையாம இருக்கிறதுக்காக மட்டும்தான் பரிசோதனை நடைபெறுகின்ற வாசிப்பு எடுக்கின்ற காலப்பகுதி மாத்திரம் மின்னோட்டத்தை ஓட செய்யறதுக்கு அமர்த்தும் சாவி பயன்படுத்தலாம். இங்க நாங்க எல்லா சுற்றுகளையும் எல்லாம் ஒழுங்கமைப்பு செய்த போதிலும் இந்த அம்பியமானியுடைய வாசிப்புல ஒரு தலைமை நிலை இருக்கும் என்று சொன்னால் இந்த அமர்த்தும் சாவி ஒழுங்காக அமர்த்தப்படவில்லை. அதை நாங்கள் நன்றாக தொழில் செய்ய வேண்டும். அப்படி வாசிப்புல தலைமை நிலை இருக்கும் என்று சொன்னால் இது நன்றாக அழுத்தப்படவில்லை என்றால் அவை இதனுடைய சுற்றுக்குறியில நாங்கள் என்ன செய்வோம் வாய்ப்பு இதுக்கும் ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது தெரிவு செய்யறதுக்கு. அடுத்தது தெரிவு செய்து வரைகிறது பொறுத்து மாணவர் வாசிப்புகளை எடுப்பதற்கு பின்பற்றுகின்ற நடைமுறைகளை குறிப்பிட பரிசோதனை நடைமுறை என்ன செய்யலாம் என்று பார்க்க சொன்னால் இதய நிறுத்திய உச்ச பெருமானத்தில் இதய நிறுத்திய ரயிஸ்டர் அது நாங்கள் உச்ச பெருமானத்தில் இங்க இதய நிறுத்தி வந்தது கேன்னு குறிக்கப்பட்டு அப்ப நாங்கள் கேயை உச்ச பெருமானத்தில் ஆளி திறந்துள்ள போது ஓட்டமானி வாசி கே உச்ச பெருமானம் பெஸ்ட் வைக்கிறோம். அதில் ஆளி திறந்துள்ளோம் சுட்டுக்குள்ள பின்னோட போனாது அவையுடைய வாசிப்பு வந்தது என்னத்தை காட்டுமான்னு சொன்னால் இந்த ஓட்டுமானி வந்துட்டு ஈய காண்பிக்கக்கூடியது. அந்த வாசிப்பை வந்துட்டு நாங்க எடுத்து அதையும் வந்துட்டு குறிக்கலாம் அல்லது அதை விட்டுட்டு தொடர்ந்து நாங்க வாசிப்பை செஞ்சு குறிக்கிறதுக்கு எங்களால முடியும் சரிதானே. நெக்ஸ்ட்டுக்கு நாங்க ஈ எடுக்க வரைய மூலம் துணி செய்ய எங்களுக்கு பொருத்தமானதை வந்துட்டு சரிதானே. அப்ப அந்த அடிப்படையில ஓட்டுமானி வாசிப்பை நாங்க பெறுது. அடுத்து என்ன செய்யணும்னா ஆணியை நாங்க மூடும். ஆணிய மூலக்குள்ள கேட பரிமாணம் உச்சரிக்கை. அப்ப சுற்றுலா அபாய மின்னோட்டம் வந்துட்டு குறைந்தல் தெரியும் சரிதானே. திரும்ப என்ன செய்வோம் சொன்னால் இதய நிறுத்திய படிப்படியை வந்துட்டு குறைப்போம் சரிதானே. படிப்படியை இதய நிறுத்திய நாங்க அதனுடைய தடையை குறைக்கக்குள்ள மின்னோட்டம் கூடும். அதை நாங்க என்ன செய்வோம் 0.02 ஆம்பியர் அல்ல 25 மில்லி ஆம்பியர் தான் அது உங்களோட பிராக்டிகல் கைட்ல சொல்லப்படுகிறோடைய அல்லது நீங்க ஒரு குறித்த பிரமாணத்தால் கூடியவாறு என்ன செய்யுங்க இந்த சுற்றில் உள்ள மின்னோட்டத்தை 25 மில்லி ஆம்பியர் என்பது நீங்க ஒரு ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் தான். அப்ப சுற்றில் உள்ள இந்த பாய என்ன செய்யறது அம்பியமானோட வாசிப்பையும் ஓட்டுமானோட வாசிப்பையும் நீங்க அட்டவணையில குறிப்பேன். இந்த இடத்துல இப்ப நீங்க 24 மில்லி ஆம்பியர் எல்லாம் மாத்திரையில சொன்னால் தொடர்ந்து 25 மில்லி ஆம்பியர் தான் மாற்றிப்போம். ஏன்னு சொன்னால் வரை உள்ள நமுதி கேள்வி மாதிரி சீரான புள்ளி பெறப்படும் இதுக்கும் இடையில் இந்த ரெண்டு இடைவெளி அதே போல இந்த இடைவெளி ரெண்டு அதே நேரம் இந்த இடைவெளி கவனிக்கும் சொன்னா நீங்க வரைகிற வரைக்கும் நேர்கோட்டு வரைகள் ஒரு திருத்தமான நேர்கோட்டு வரைகிறதுக்கு இந்த அம்சங்கள் முக்கியமானது. அப்ப என்ன செய்யறது மாற்றியவாறு மீடியாவியல் மாதிரி ஓட்டுமானிய வாசிப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இங்கே அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கி பாயிலா நீங்க இதய நிறுத்திய பயன்படுத்தாம ஏன் ஒரு தடைப்பட்டியை பயன்படுத்தியதா கேட்டா தடைப்பட்டியினுடைய தடை பிக்சட் பர்மானம் சரிதானே. அப்ப பிக்சட் பர்மானம் சொன்னால் இங்க எங்களுக்கு தடை எங்களுக்கு முக்கியம் மின்னோட்டம் தான் ஒரு பிக்சட்டா மாறும். அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரே அளவுல மாறிக்கொண்டு போகணும். அப்ப ஒரே அளவுல மாறிக்கொண்டு போகணும்னு சொன்னால் இதுல பல உதாரணம் வீக்கத்தால எங்களுக்கு மில்லியமணியை கவனித்து கொண்டுதான் மாற்றணும் சரிதானே. இப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும்
-0.02 ஆம்பியர் அல்லது 25 மில்லி ஆம்பியர் கூடணும் சொன்னா தடைய ஒரே பெருமானத்தில் மாற்றணும் வண்டி ஏன்னு சொன்னால் இங்க இந்த எல்லா மாற்றமே அப்ப இதுக்குள்ள மாற்றம் அது பிரிபடும் வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் அப்ப அதை நாங்க வந்து இங்க அவதானித்து கொண்டு இதை மாற்றணும் அப்ப எங்களுக்கு என்ன தடை தேவை இந்த 25 மில்லி ஆம்பியர் மாற்றத்துல ஒவ்வொரு கடவும் மாறுபடும் ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் ஒவ்வொரு வாசிப்படுகையும் மாறுபடும் எங்களுக்கு தடை பற்றிய பயன்படுத்தல சரிதானே அப்ப இதை போன்றுதான் இதை அசைத்து மாற்றுவதன் தான் இதை 25 மில்லி ஆம்பியர் நாங்க என்ன செய்யலாம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதிகரித்து கொண்டு போகலாம் ஆகையால் நாங்கள் என்ன செய்தது ரேஸ்டேட்டை பயன்படுத்தோம் அப்போ அடுத்த கல்வி நாங்கள் ஒரு படி 2 கொடுப்போம் அல்லது ரேஸ்டேட் கொடுத்தாலும் பிரிட்டினை ஒரு 2 மின்சுற்றின் தடையை சீராகவும் தொடர்ச்சியும் நியமிக்கப்படும் சீராகவும் தொடர்ச்சியாகவும் நம்ம மாற்றிக்கொள்வோம் தொடர்ச்சியாகவே மாற்றலாம் அதே நேரம் சீராகவும் மாற்றலாம் சரி தொடர்ச்சியாக மாற்றி மின்னோட்டத்தை நாங்கள் நுணுக்கமாக கட்டுப்படுத்தலாம் 25 மில்லி ஆம்பியர் மிகவும் நுணுக்கமாக எங்களால் கட்டுப்படுத்த முடியும் சரிதானே அப்போ அதோட தொடர பிரகடனை நான் புரியும் உண்மையில்லாது நீங்கள் எழுதலாம் நாங்கள் என்ன செய்யலாம் சில மாணவர்கள் யோசிக்க மாட்டேன் நாங்கள் பிரகடனை ஊட்டியும் இதனால் வரைவதற்கு தேவையான குறைந்த அந்த 6 வாசிப்புகளை சீரான புள்ளிப்பரம்பல் பெறலாம் ஏன் சீரான புள்ளிப்பரம்பல் பெறலாம் ஏனென்றால் இந்த 25 மில்லி ஆம்பியரை நாங்கள் ஓட்டையை மாற்றி கொண்டு போகிறதால எங்களுக்கு சீரான புள்ளிப்பரம்பல் கிடைக்க போகிறோம் அப்படி கிடைக்க போகிறோம்னா நாங்கள் கேயா ரெசிஸ்டரை யூஸ் பண்ணோம் அடுத்து நாங்கள் வரைவுக்குள்ள நுழையப்படுறோம் இங்க மில்லி ஆம்பியர் மானியுடைய வாசிப்பு I அது மில்லி ஆம்பியர்ல இருக்கும் அதே நேரம் விநியோக விசை E அகத்தடை சிமோன் R உலக களத்தின் முனைகளுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு V குரிய கோவை நாங்க இலவோ எழுதலாம் எப்படி V உண்மையில இது E என்ற அழுத்த வேறுபாட்டுடைய மின்கலம் சுற்றியுள்ள I மின்னோட்டம் போதுன்னா E ல இருந்து இந்த IR இருந்து அகத்தடையில் ஒரு அழுத்த வேறுபாடு விழுந்துட்டு மிச்ச அழுத்த வேறுபாடு தான் இந்த முனைகளுக்கு குறுக்கே சிம்பிளா நாங்க எழுதணும் அதே நேரம் ஒரு நேர்கோட்டு வரைகிறதுக்கு எங்களுக்கு நான் இந்த அம்பியரை மாற்றுறதல் ஐடி சுற்றினூடாக பாய்ந்த மின்னோட்டத்தை மாற்றுறதன் மூலம் இந்த வோல்டேஜை மாற்றுறோம் ஆகவே இதுதான் சாரா மாதிரியாகும் இது சார் மாதிரியாகவும் இருக்கும் ஆகவே இது பையாவும் இது எக்ஸாவும் இருக்கும் நீங்க ஒழுங்குபடுத்தின மாதிரி நம்ம சொன்னோம் P -R × I + E இருக்கும் இங்க -R என்பது படித்திற நாமம் அதாவது -m ஆகும் V என்பது y ஆகும் இந்த I என்பது எக்ஸாம் பிளஸ் C என்ற பைசம் -mx + C என்று வரும் ஆகவே படித்திறன் மைனஸ்ல இருக்கிற மாதிரி வரைவு கீழ் நோக்கி போகும் குறைவடைந்து கொண்டு போகும் அந்த வரைவு உங்களுக்கு தரப்படும் இப்போ வரைகிறதுல நம்ம சில விடயங்களை கற்றுக்கணும் வரைவுக்குள்ள 2 விஷயம் ஒன்று உங்களுக்கு வினாக்கள்ல வரும்போது ஆழ்கூரை தந்து போட்டு வரைவு வரைக்கிறோம் அதே நேரம் உங்களுக்கு வரைவு தந்து போட்டு அதுல ஆழ்கூர் எடுத்து படித்திருந்த காரணம் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய என்னன்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆழ்கூர் தாராங்க அந்த டைம்ல நம்ம வரைவு சரிதானே ஆழ்கூர் உங்களுக்கு தரப்படுது உங்களுக்கு ஆழ்கூர் தரப்பட்டி அப்ப ஆழ்கூர் தரப்படப்ப நீங்க என்ன செய்வீங்க இங்க இருந்து ஆழ்கூர் பார்ப்பீங்க அப்ப தாராளூர் எல்லாம் தீரான புள்ளி பெறப்பட லைன் இஞ்சோர் ஆழ்கூர் இப்ப இஞ்சோர் ஆழ்கூர் 4 ஆழ்கூர் தாராங்க இப்போ கோடு வரையக்குள்ள இப்படி இழுத்து போறீங்க அவன் தான கோடுகள் அதாவது நீங்க பரிசோதனை மூலம் பெற்ற அந்த புள்ளிகள் சீரா ஒரு நேர்கோடு வாரம் மாதிரி இருக்காது பெரும்பாலும் உண்மையா நீங்க பரிசோதனை மூலம் பெற்று எடுத்தீங்கன்னா ஒன்று மேலே இருக்கு அப்ப சரி நேரா இந்த புள்ளியத்தை நம்ம நினைக்கணும் இப்படி கொண்டு டிசைன் அனுப்பி வைக்கிறீங்க சரியான அதுக்கு என்ன செய்யறது நம்ம நினைச்சேன்னா எங்களுக்கு வரைவு நேர்கோடு வரும் அதே நேரம் ஒரு சீர்தன்மை வந்து இருக்கும் ஒரு சிறப்பான நேர்கோடு நாங்கள் வரும் அப்ப அதுக்கு என்ன செய்யறதுன்னா இரிஞ்சலி சரிதானே அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும் இப்படி வரை இங்கே இந்த புள்ளி அதாவது இப்ப 4 புள்ளிகள் இருக்குன்னு சொன்னா நீங்க 6 புள்ளி வரையினா இங்க 4 புள்ளிகள் 4 புள்ளி வரையில இருக்குன்னா 2 புள்ளி இங்க 2 புள்ளி வரை நாங்க அதே நேரம் 1 புள்ளியை நாங்க செய்வீங்க இப்படி வரைஞ்சீங்கன்னு சொன்னா தான் ஒரு பூர்ணமான மார்க்ஸ் வரும் மார்க்ஸ் மட்டும் இல்லை அது ஒரு சிறந்த நேர்கோடாகவும் இருக்கும் சரிதானே இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் தான் கேள்வி கேட்கலாம் இப்ப படிக்கிறத காட்டுறேன் என்ன சொல்றேன் நீங்க புள்ளிகள் எங்க எடுக்கணும் சொன்னால் இங்க இருந்து பார்த்த ஒரு புள்ளி அது எப்படி புள்ளின்னு சொன்னால் இந்த ரெண்டையும் சரியா இது மூலக்கு தரவட்டு உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொன்னால் இப்படி வட்டி போகல இந்த புள்ளி அடிச்சிடலாம் ரெண்டையும் சரியா அது வட்டி போகும் இந்த மூலக்கு தர போகல இந்த புள்ளியை நாம எடுக்கணும் அப்ப இந்த y ஆல் வித்தியாசம் x, y என்ன பண்ணுது சரியானே x வெர்டிகலி y எடுக்கும் அடுத்து இங்கே பாத்துவா இங்கேயும் அப்படியே ஒரு புள்ளி சரியா மூலையில இருக்கும் அப்ப அதான் புள்ளி புள்ளி போட்டா அதை எப்படி எடுக்கிறது
இந்த ரெண்டு நீங்க வரைவு தொடர்பான வினாக்கள்ல கட்டாயமா இதை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். சரிதானே? அப்ப இதுலயும் உங்களுக்கு விளைக்கும். இப்ப நம்ம கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பொருத்தமான புள்ளிகளை தெரிஞ்சு வரைவு படித்ததா வச்சுங்க. ஸ்கீமை பார்த்து சொன்னால் மேலுக்கு ஒரு புள்ளி 30,1 கீழுக்கு ஒரு புள்ளி 94,0.84. அப்ப அதை வைக்க சொன்னால் எப்படி வரும்? ரெண்டு காலம் புள்ளிக்கு ஒன்று 30,1.3 அதே நேரம் 94,0.84. இப்போ வரைகிற படிப்புதன் வெளி போட்டு சமன் 0.84 minus 1.3 into 94 minus 30 வரும். இது minus 7.2 வரும். அதனால மைனஸ் நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா இது மைனஸ் m. அப்ப இது நாம மைனஸ் எழுத்து சொல்லிட்டா கொடுப்போம். அதே நேரம் இது போறோமா அங்க மைனஸ் போட்டு உங்களுக்கு அடுத்தது கலத்தின் ஆதரா இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்ன ஆதரம் படித்துற அது இந்த வரும் உங்களுக்கு மைனஸ் m தான் மைனஸ் 7.2 ஆக m என்ன படித்துற அது என்னது எழுத்து சொல்லிட்டு அது என்னது சமநிலைக்கும் ஆதரிச்சா அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா கலத்தின் துணியோட சில பேர் ஆன்சர் நான் பார்த்தேன். வெட்டு துணியிலிருந்து துணியலாம். அதே நேரம் ஆரை துணி வந்து படித்தல துணியலாம். எப்படி துணியலாம் எப்படி பெறலாம் என்று கேட்டா மட்டும்தான் வெட்டு துண்டு படித்தல். துணிக்கு கணிக்கன்னு கேட்டா நீங்க கணிக்கக்கூடிய காட்டும். அப்ப இதை கணிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? இந்த அப்ப வரைவிட்ட இது இந்த அச்சு சரியா எப்படி உங்களுக்கு கிராஃபிக் சொன்னால் இது என்னது? இது சாரா மாதிரி தரப்பட்டு சார மாதிரி தரப்பட்டு இது சாரா மாதிரி தரப்பட்டு அதை உங்களுக்கு மேலே நீங்க சாப்பாடு வேண்டாம் விளங்கி இது மின்னோட்டம் இது வோல்டேஜ் எக்ஸல். இப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மின்னோட்டம் பூஜ்ஜியம் வைக்கப்படுது. மின்னோட்டம் பூஜ்ஜியம் வைக்கப்படுது. களத்தினுடான மின்னோட்டம் போனாத்தான் அகத்தடைக்குள்ள அதில் உருவாக்குற அந்த மின்னியக்க விசையில ஐஆர் பிரமாணம் வரும். மின்னியக்க விசை நான் உதாரணத்தில் பாருங்க சாப்பாடு பண்ணிருக்கேன் இ மைனஸ் ஐஆர் பி. இந்த ஐ பூஜ்ஜியம் பண்ண அதாவது களத்துக்குள்ள மின்னோட்டம் ஓடாட்டி அகத்தடைக்குள்ள உள்ளது இந்த அடுத்த ஒரு பூஜ்ஜியம். அப்ப இது பூஜ்ஜியம் பண்ணா வோல்ட்டுமானியர் அடக்கப்பட்ட பெருமானம் ரெக்டா அவருடைய மின்னியக்க விசை எத்தனை ஆகவே ஐ பூஜ்ஜியம் அடிக்கக்கூட வோல்ட்டுமானியர் அடக்கப்பட்ட பெருமானம் தான் அந்த வரையினுடைய வெட்டு துண்டு இந்த வரையை சரியா உணர்வை நீட்டினால் அது போய் அடிக்கக்கூடிய 1.52 அதான் வந்து களத்தினுடைய மின்னியக்க விசை 1.52 வரை. அடுத்தது மற்றொரு மாணவன் பரிசோதனை மேற்கொள்ள போது சாராமாரியின் வாசி 60 தொடர்ந்து என்ன செய்யலாம்? 60 சாராமாரி வாசி இது 60 தொடர்ந்து என்ன செய்யலாம் சொன்னால் வாசி கொடுக்கும் காலம் உணர்வு காலம் மின்னிறக்கம் அடைவதால் என்ன செய்கிறான்? மின்னிறக்கம் அடைந்து கொண்டிருக்கிறான் எடுக்கட்டான். அப்போ உலகள மின்னிறக்கம் அடைந்ததற்கான காரணம் இரண்டு அதை தடுப்பது மேற்கொள்ளக்கூடிய முக்காப்பு நடவடிக்கை. இதை நீங்க ஓரளவுக்கு மற்றதுக்கு மாறி அடைங்கன்னா மாற்றி ஒன்று என்னது? சுற்றில் பாரி ஓட்டம் மாறும். உண்மையில இது ஒரு களம் என்பது விவசாயத்தாக நடக்கும். நேர் 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 மின்கள் நேர் மின்வாயிலிருந்து நேர் மின்வாயிலிருந்து இந்த அயன்கள் கரைஞ்சி இதுக்குள்ள வர திரும்ப நிலத்துல கொடுக்கும். இப்படி சுற்றில பாரிய ஓட்டம் பாயம் என்ன வலிக்கும் சொன்னால் இந்த நேர் நீங்க கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு இங்கிருந்து டக்கன கூடிய மின்னோட்டத்தை பாயம் எடுத்துக்காண்டி அயன்கள் ஒரே காலத்துல எக்கச்சக்கம் வரப்பாகுள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் எக்கச்சக்கம் வரக்குள்ள அவை ஓடுறதுக்கு தடை வந்து கவியை சரிதானே? அப்ப தடை அதிகரிக்கும். என்ன செய்யும் சொன்னால் மின்னியக்க விசை வீழ்ச்சி அடையும். களமானது மின்னிறக்கம் அடையக்கூடியதை அதே நேரம் சுற்றில நீண்ட நேரத்துக்கு மின்னோட்டம் வாங்கிட்டு சொன்னால் இடத்துல ஏற்றங்கள் கரண்டி எல்லா ஏற்றங்களும் அந்த கரைசலுக்குள்ள அதை முழுதி நகரத்துக்கு அந்த புதிதவார அந்த அயனரை முடியாம இருக்கும். அதே நேரம் அது என்னன்னு சொன்னால் களத்தினுடைய மேலும் அயன்கள் களத்தாக நடைபெறுவதற்கு அங்க போதிய அளவு அயன்கள் இல்லாம இருக்கிறதாலே இந்த சுற்றில் பாரிய ஓட்டம் நிகழ்றதால சுற்றிலும் இந்த அதிகத்துக்கு ஓட்டம் பாய்கிறதால இந்த பிரச்சனை வருது சரிதானே? அப்ப சுற்றில் பாரிய ஓட்டம் பாய்கிறது. அதை எப்படி நம்ம தடுக்கலாம்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம ஒரு தடை ஆரம் ஏற்கனவே நீங்க மாறும் தடை அல்ல மத்த இன்னொரு எக்ஸ்ட்ரா தடை ஏன்னு சொன்னா மாறும் தடையை நாங்க நல்லா குறைஞ்சிட்டு வரக்கூட மின்னோட்டம் பாயப்பாங்க டக்குன்னு மாறும் தடை போறோம். அப்ப அந்த பாயிர மின்னோட்டத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு மாறாத்தடை ஆரம் நாங்க பயன்படுத்தோம். அதே நேரம் ஓட்டம் பாயிர தடுக்கிறதுக்கு நாங்க முந்தைய செலுத்த தட்டஞ்சாலே பயன்படுத்துறோம். அல்லது நாங்க இன்னொரு கிடைக்கிறாங்க வாசிப்பு எடுக்கும் நேரத்தில் மட்டும் சுற்றி மின்னோட்டத்தை பாய விடுதல் சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் கொடுத்தோம் என்ன சொன்னா தட்டும் சாவியை வச்சு இந்த விடையளிங்க முக்கால் நடவடிக்கை தானே கொடுத்தோம். அப்ப அதுக்கு உண்மையில சரியான அந்த தட்டஞ்சாவி இப்ப இவர் அழிக்க சொன்னா சுற்றில வந்துட்டு வாசிப்பு எடுக்கும் போது மாத்திரம் மின்னோட்டத்தை தட்டஞ்சாவை அமர்த்தி மின்னோட்டத்தை பாய விடு அப்படின்னு எழுதியிருந்தால் நாங்கள் அந்த தட்டஞ்சாவை வந்ததால அதுக்கு புள்ளியை கொடுத்துருக்கோம். சரி அடுத்த வினா வந்து
இம்மாடல் வாங்கி கொடுத்தவங்க தான் எனக்கு கிடைக்கப்பட்ட வேலை அது உண்மையில கொஞ்சம் டீப்பான விஷயம் மெஸ்டோட வாரத்தில் அதுக்கு நாங்கள் ஓல் மார்க்ஸ் கொடுத்தோம் சரியான எங்களுக்கு சில இல்லாது ஆகவே இதோட எங்களோட எலக்ட்ரிசிட்டி ப்ராக்டிக்கலும் முடியுது அப்போ இதுக்குரிய மார்க்ஸ் நீங்கள் இப்போ உண்மையில் இந்த கேள்வியில் ஏற்கனவே செஞ்சு பார்த்து போட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெருமதி வாங்கி தெரியும் வேறு விடயங்களும் உங்களுக்கு பேப்பர் வந்துட்டு ஜிஎம்எஸ்ல டெலிகிராம் குரூப்ல இருக்குது கீழுக்கு மேலே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்தோம் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் என்னோட டவுட் அப்படி ஏதாவது இந்த பேப்பரில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜிஎம்எஸ் டீமை நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம்